श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघूद्वहाद्यषटजित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द, जानकीकान्तस्मरणं जय जय राम राम। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहत स्तधितराणि तृणाय मेने, अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। केशवार्यकृपापात्रं धीशमादिगुणार्णवं श्रीशठार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे। காப்பு மல்லாட்டடிந்தோய் மணிவண்ண சேவடி செவித்திருக்காடும் பிரிவின்னியாயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராயும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராயும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் பாஞ்சஜன்யமு பல்லாண்டு படைப்போர்க்கு ஆயிரம் பல்லாண்டன் பவித்திரனி பரவேட்டியை சார்கமென் வெள்ளாண்டான் தன்னை வெள்ளி போட்டோர் வீட்டு சித்தன் விரும்பிய சொல் பல்லாண்டன் பவித்திரனை பரமேட்டியை சார்கமென் வெள்ளாண்டான் தன்னை வெள்ளி போட்டோர் வீட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன் நவின் முறை பார்ணமோ நாராயணாயவன் நல்லாண்டன் நவின் முறை பார்ணமோ நாராயணாயவன் பல்லாடும் பரமாத்மனை சூழ்ந்திரவே
துவர் பல்லாடே பல்லாடும் பரமாத்மனை சூந்திரனே துவர் பல்லாடே. எல்லாருக்கும் சுவாகதம். ஸ்ரீ ரங்கநாத ஷடகோப யதீந்திர திருஷ்டம் லக்ஷ்மி நரசிம்ம சரத கருணைகபாத்திரம் ஸ்ரீரங்க வீர ரகுராட் ஷடகோ விருத்தியம் வேதாந்த தேசிக யதீந்திர மகம் பிரபத்தே ஸ்ரீமத் ரங்க ஷடாரி சம்யவராத லப்தாக மாந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகோத்வகாத்திய சரே பாதார பிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதவதம்ச தேசிக தேஹே காருண்ய விக்ஷாத்பதம் சேவே ரங்க துரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்த திரியந்தசார மணவத்திய குணம்புதாக்ரேயம் நாராயணாத்யா எதிர கிருபாபிச்சிப்தம் ஸ்ரீ ரங்கநாத யதசேகரம் ஆஸ்ரயாமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. வேதாந்த தேசிக யதீந்திர பதாப்ஜ பிருங்கம் நாராயணாத்ய முனிவரி கிருபாத்தபோதம் ஸ்ரீ ரங்கநாத எதிரிய தயாவலம்பம் ஸ்ரீ ராஜகோப குருமாத்ம குணாட்யமீடே நமசதசே. இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு சுபதினம். நம்ம வில்லிவளம் அழகிசிங்கரின் சதமான உற்சவத்தை ஆரம்பிக்கும் வகையில் நாம் பிரகிருதம் அழகிசிங்கர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஆத்துல மாதந்தோறும் உபன்யாசம்லாம் வைக்கணும், ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தித்த போது பிரகிருத அழகிசிங்கர் உடனே அது கட்டாயம் பட்டணும் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே நம்ம ஸ்ரீகாரிய சுவாமி நின்றிருந்தார். அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி முதல்ல நமக்கு உபக்கிரம் பண்றதுக்கு நமக்கு யாரை கூப்பிடுது அப்படின்ற போது நம்ம ஸ்ரீகாரிய சுவாமிய நம்ம விண்ணப்பிச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ரீகாரிய சுவாமியும் பல அலுவலர்களுக்கு நடுவில் ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு காத்தால் தான் மேற்கோட்டையிலேருந்து இறங்கினார். உடனே நம்ம இங்க நம்மளை எல்லாம் அனுகிரகிக்க வந்திருக்கிறார். அதே போல நம்ம ஐஷூர் சீனிவாசார சுவாமி அவர் ரொம்ப இந்த வயோதிக இருந்தாலும் நம்ம இங்க அனுக்கிரக பாஷணம் சாதிக்கணும். நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பிரார்த்தனைக்கு இணங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவருடைய பேரன் பரத் நான் கூட்டின்னு வரேன் எங்க தாத்தாக்கன்னு சொல்லி அது மாதிரி இங்க கூட்டின்னு 2 பேரும் இங்க ஏற்றுக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த மாதிரி மாசம் மாசம் இந்த வில்லுவ ஐஷிங்கருடைய சதமான உற்சவம் சிறப்பாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். அதே சமயத்துல 2 வார்த்தை நம்ம வில்லுவ ஐஷிங்கரை பத்தி சொல்லி ஆகணும். என்னன்னா எல்லாரும் வில்லுவ ஐஷிங்கிட்ட போய் பேசுற போது தனக்காகத்தான் வில்லுவ ஐஷிங்கர் பேசுறார் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் நம்ம வில்லுவ ஐஷிங்கிட்ட. இந்த ஆண் கட்டின உடனே நம்ம தலைப்பன்ற உள்ள முதல் தலையை வில்லுவ ஐஷிங்கருக்கு தான். இங்கதான் ஐஷிங்கர் மாலையோட ஏறி எங்க ஆத்துல இருந்து எங்க மாட்டு பொருட்கெல்லாம் சமாச்சாரம் பண்ணி எல்லாம் அனுகிரகம் பண்ணியாச்சு. அதனால எப்போ போனாலும் ஐஷிங்கர் வாவான்னு கூப்பிட்டு என்ன நடக்கிறதுன்னு கேட்டு என்ன காலட்சேபம் நடக்கிறது, யாரா சொல்றா, மன்னாடு சுவாமி எல்லாம் எப்படி சாதிக்கிறார், மன்னாடு சுவாமி என்னென்ன காலட்சேபம் சாதிச்சிருக்கார் அதெல்லாம் கேட்டு எங்களை முழு ஆதரவு கொடுத்து இந்த 20 வருஷம் மன்னாடு சுவாமி இங்க காலட்சேபம் பண்றதுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணது நம்ம வில்லுவ ஐஷிங்கர் தான். அந்த மாதிரி இந்த வில்லுவ ஐஷிங்கருடைய சதமான உற்சவம் இங்க நடக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் இருந்து இங்க நடத்தி கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுகிறோம். கிரந்த சதுஷ்டிய காலட்சேப சமிதியா வழியாக இந்த உபன்யாசங்கள்லாம் ஏற்பாடாயிருக்கு. அதை பத்தி ஓரிரு வார்த்தைகள் நம்ம சபாயே பரவாயில்ல சுஸ்வாகதம் சொல்லி எல்லாரையும் சொல்ல வேண்டிய விஷயத்த ப்ரொஃபசர் சுவாமி சொல்லிட்டார். என்ன நமக்கு இப்ப ரொம்ப ஒரு சுத்தினம் அப்படின்னா நாளைக்கு 43வது பட்டத்தில் பூர்தாபிஷேகரா எழுந்தொழி இருந்த தேனாருள அமைச்சர் அழகேசனுடைய திருநட்சத்திரம் அது நாளைக்கு வருது. உடனே இன்னைக்கு 45வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய வில்லியம் ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய சதமான மகோத்சவம் இப்ப ஆரம்பிச்சுருக்கோம். இன்னிலேருந்து எல்லாத்துக்கு மேல பிரகிருதம் ஸ்ரீமத் அழகேசி பக்கத்திலே இங்க எழுந்திருக்கார் பெருமாளோட. அதனால்தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்ரீகாரிய சுவாமி இங்க எழுதுறதுக்கான ஒரு வசதியும் பெருமாளே பண்ணி கொடுத்தார். பிரகிருதம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் இங்கே எழுந்துக்கிறதுனால இப்படி எல்லா அழகேசிங்கருடைய அனுகிரகத்தாலையும் இந்த ஒரு வருஷ காரியக்கிரமங்கள் நிர்விகமா எல்லாம் நடந்து இருந்துற நம்பிக்கை நமக்கு இப்ப இருக்கு. இத்தனை பிரிவா இங்க எழுந்திருக்கிறது எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பிரசாதமாக
ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த ஸ்ரீனிவாஸ் சார், சுவாமி ஈஜ்மார் ஸ்ரீனிவாஸ் சார் பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கார். அதை வாழ்க்கை சார் வச்சு நம்ம சுசாகரத்தை தெரிவிச்சுக்கிறோம். வயோபரித்தமான பல நிர்பந்தங்களுக்கு இடையில நம்ம அழகர் சுவாமி நம்மளை இங்க வந்து அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பரம பாக்கியம் நமக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னாக்க இப்ப நம்ம எந்த ஸ்ரீமதி அழகசிங்கருடைய சதமான உற்சவத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டு இருக்கோமோ அவர் கூட சதீர்த்தராக அவருடைய காலக்ஷேபம் பண்ணி இன்விடேஷன் கேட்ட அவருடைய சாட்சாத் சிஷ்யரா இன்னைக்கு நம்ம கூட நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிற சுவாமி நம்ம அழகர் சுவாமி. அது நமக்கு பரம பாக்கியம் நமக்கு அவர் எழுந்தருளி பண்ணது. அது மாதிரி ஸ்ரீகாரிய சுவாமி இன்னைக்கு அவரே சொன்னார், இன்னைக்குதான் நேற்று ராத்திரி தான் மேல்கோட்டில இருந்து வந்திருக்கார். உடனே அவருடைய நிர்பந்தங்கள் எவ்வளோன்னு தெரியும். லௌகிக வைதிக நிர்பந்தங்கள் பலசு, சந்ததியில ஆராதகால் இது இருக்கு. அதனால வந்து அங்கேயும் நிர்பந்தங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நடுவுல நம்ம ஸ்ரீமதி அழகசிங்கருடைய சமானுசம் நடக்கிறது அப்படின்றதுனால உடனே ஒத்துண்டு இங்கேருந்து உடனே மடத்துக்கு வேலையானவர். இப்படி பல நிர்பந்தங்கள் நடுவில் அவெல்லாம் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி நம்ம அனுகிரகம் பண்றதுக்குன்னு வந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுக்கு நம்ம வண்ணாடி சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால தான் இவ்வாளுடைய பேர்பட்ட மகனியாளுடைய அனுகிரகம் நமக்கு உச்சித்து இல்லாம நம்ம கிடைச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி மேற்கொண்டு இப்போ சுவாமி அழகர் சுவாமி அனுகிரக பாஷணம் பச்சை பண்ணுவார். அதுக்கப்புறம் தர்மபூத நிரூபணத்தை பத்தி நம்ம ஸ்ரீகாரிய சுவாமி நமக்கு அனுகரிப்பார். பிரார்த்திச்சுக்கேன். ஸ்ரீகாரிய சுவாமி பயமா இருக்குது, நமக்கு போன் மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவ எல்லாருக்கும் நமக்கு வந்து ஸ்ரீகாரிய சுவாமியும் சம்பந்தப்பட்டவா குடும்பத்தாரோ எல்லாரும் நமக்கு அனுகிரகித்தவா. இதை ஒன்றும் குறைச்சல் ஸ்ரீகாரிய சுவாமி இருக்க நம்மளை வந்து ஒரு முதலும் காப்பா இது பண்ணி நல்ல வழி கொண்டு வந்தவர் அந்த சுவாமி தான். பாடசாலை இருக்கச்சோ சரி, மாஸ்டர் இருக்கச்சோ அந்த சுவாமி எழுதினார் எழுதானா கூப்பிட்டு நம்மளை விசாரிச்சு இதெல்லாம் பண்ணி சாதிக்கிற வழக்கம், அனுகிரிக்கிற வழக்கம். அதே மாதிரி நீதனும் அந்த சுவாமி சம்மந்தப்பட்டதான காரியங்கள் நடக்கணும்னாலே அதே நாளில் வந்து ஏதோ வைதிகளை பற்றி சொல்லணுன்றது ஒரு அபிப்பிராயம் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதில் ஒரு முக்கியமாக என்ன விஷயம்னா வில்லிவளம் அழிகன்னு சொல்லுவாள். பேர் தான் வில்லிவள அழிகர், நீ சேர்க்க வில்லிவள அழிகன்றது பழவேரி அழிகர். பழைய சொந்த ஊருக்கு. ஆனால் வில்லிவள அழிகன்னு நினைச்சேன்னா அதில் முக்கியமாக எனக்கு தோன்றுவதுன்னா தாயார் பேர சொல்லி கொண்டா விசேஷம் உண்டு தான் சொல்லுவோம். தாயாருடைய அனுக்கிரகம் இருக்கணுங்கிறதுக்காக தெரிஞ்சுருவோம். அந்த மாதிரி செய்தோம்னா வில்லிவளம்னு சொல்றது ஐஷங்களுடைய தாயாருடையது ஊர். அந்த வம்சவாதி சொந்த ஊரு பழவேரி. ஆனால் அவருடைய மாதாவான அமர்கள் வந்த ஊர் தான் வந்து வில்லிவளம். அதனால என்னைக்கும் வந்து ஸ்ரீய உத்தேசம் பண்ணி போனான்னு ஸ்ரீனுடைய அனுக்கிரகம் இருந்தால் அந்த மாதிரி ரீதியில ஸ்ரீனுடைய அனுக்கிரகம் நமக்கு போகணுன்றதுக்காக அவன் வந்து வில்லிவளம்னே பேர் வச்சுட்டான். பழவேரி சொன்னா தெரியவே தெரியாது. ஆனால் இன்ஷியலில் தான் பழவேரி போட்டுருவான். PNPS போட்டு போட தெரியாது. ஆனால் சொல்ல போச்சாருன்னா வில்லிவள அழிகர் இப்படிதான் சொல்லுவோம். அது எதுடைய காரணம்னா தாயார் எப்போதும் நினைக்கணும், தாயாருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்திலையும் ஸ்ரீயோட அனுசரித்து தான் நம்ம மேலே போகணும். அந்த ரீதியில் கொண்டு இதில் முக்கியமாக என்ன விஷயம்னா அந்த சுவாமி ஐஷங்களுடைய 100வது வருடம் இன்னும் ஒரு 10 நாள் ஆரம்பம். திருநட்சத்திரம் ஆரம்பித்து புத்தகட்டாதி பூஜை 100வது வருடம் ஆரம்பிக்கிறது. அந்த விஷயத்தை எல்லாம் லோகத்திலே எல்லாரும் கொண்டாடு, எல்லாரும் ஆச்சாரியாலை கொண்டாடு விஷயம் இருந்தாரு. அதை பற்றி மாதம் எல்லாம் ஒரு இது பண்ணி ஐயங்களை திருப்தி பண்ணது தான் பெரிய வாழ்க்கை அனுப்பிச்சு நாம் சந்தோஷப்படுறோம். நாம் செய்தியை நம்ம கஷ்டப்படலை, நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை எத்தையும். ஆனால் பெரிய வாழ்க்கை நம்ம செய்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷமாச்சு, நமக்கு ஒரு நல்ல விதி கிடைக்காதா அப்படின்னு எண்ணத்தோடு கொடுத்தோம் செய்கிறோம். அதே மாதிரி இந்த ஆரம்பம் அடுத்த இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பமாகுது. அது விஷயமாகத்தானே எல்லாத்தையும் சொல்லணுன்றதுக்காகத்தானே சொல்லுவேன். இது முக்கியமாக இந்த ஐஷங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக சொல்லணும். பூர்வாசிரமத்தில் மதுராந்தன் காலேஜில் இந்த சுவாமி மாஸ்டர் இவரும் நானும் ஒரே கிளாஸ் தான் ஒன்றாதான் மாஸ்டர் பண்ணோம். சமயதாரில் எங்களுக்கு கிளாஸ் வெளியில் நாராயணாச்சார்னு சொல்லணும் அவரோட கிளாஸ். நாங்கள் ஒருத்தர் என் கிளாஸில் வாசிக்கிட்டு சகஜமாக இருந்துருப்போம். பின்னால் கிளாஸ் முடிஞ்சு போச்சோன்னா அப்புறம் வந்து இதுவரை சுவாமி வந்து என்னடா நீ தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சதா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பேன். ஐசிங்கரே கேட்பார், அதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு. உடனே நீ வா நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சமயம் நான் கேட்டு நான் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னு. அந்த மாதிரி நம்ம கூட இருந்து நமக்கு சாஸ்திர விஷயங்களை
விஷயங்களை சொல்லி இது பண்ணேன். அதே மாதிரி அவள் சமையலாலும் நல்லா படிக்கணும், நல்லா வாதிக்கணும், வாசித்தா தான் உனக்கு இது வரும், இல்லை ஒன்று இதில் ஏதோ சந்தேகம் வந்து அப்போது நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு அவள் சமையலாலும் வாய்ப்பேன். அந்த ரீதியில் மெதுவாக நாங்கள் ஒன்றா இருந்து வழக்கமாக இருந்து சிவமணியை பாஸ் பண்ணோம். சிவமணி பாஸ் பண்ணோம். அதாவது நாங்கள் சிவமணி பாஸ் பண்ணுற காலத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட்டில் எந்த ஸ்கூலில் சான்ஸ்கிரிட் வச்சிருந்தா மொத்தத்தை எடுத்துடணுன்ட்டோம். சான்ஸ்கிரிட்டே வைக்கக்கூடாது, அதுக்கு போது தமிழ் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். தமிழ் பாட அப்போ வாத்தியார் சமஸ்கிருத வாத்தியாரெல்லாம் ஒன்றும் இதாக போகும். அப்போ தான் நம்ம சமஸ்கிருதம் வாசிட்டு இருந்தால் நம்ம எந்த கோவிலுக்கு போய் நமக்கு என்னென்ன உத்தியோகம் கிடைக்க போகுதுன்னு நாங்கள் ஒத்துக்கணும். அவருக்கு உத்தியில பயம் இல்லாமல் தமிழ் பாஸ் பண்ணேன். தமிழ் கொடுக்குறோன்னு சொன்னாலே வித்வான் தமிழ்னு சொல்லிடுவான். அந்த ஐசிக்கு பாஸ் பண்ணேன். இதை பாஸ் பண்ணேன். அவர் கொஞ்சம் நாள் காலம் ஒரு ஸ்கூலில் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்து சொன்னேன். கொஞ்ச நாள் காலம். அப்போ என்ன காரணம் என்னன்னா, ஐசிங்கனை வந்து காலக்ஷேபம் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் பிரார்த்திச்சோம். பிரார்த்திச்சோம்னே ஐசிங்கர் வந்து நான் புத்தகம் எழுதிட்டு இருக்கேன்டா, இந்த ரகசியதாரம் முடியணும், இது ஆரம்பித்தா அதுலேருந்து கூடும், அது ஆரம்பிச்சு முடிகிற சமயமாக இருக்குது, நான் வந்து முடித்த உடனே உனக்கு ஆரம்பிக்கிறோம் உனக்கு அப்படின்னு என்னை நான் வாழ்ந்தாச்சு. அதுக்கு பிறகு சொல்லி உனக்கு அவனுக்கு என்ன சமயம் இருக்க விஷயங்கள் ஒன்று கூட அவன் சொல்லிப்பான். அப்போ ஏற்பட்டது அவனுடைய சௌகரியமாக இருக்கும், அவனை பற்றி கவலைப்பட மாட்டான். அப்படி இல்லை இந்த மாதிரிலாம் ஐசிங்கர் சாட்சி அது வந்து வெறுமை இருப்பானேன்றதுக்காக ஒரு ஸ்கூலில் வந்து தமிழ் வாத்தியாரா இந்த தமிழ் வாத்தியார் எங்கள் காலக்ஷேபம் ஆரம்பிச்சு அதே வாண்டான்னு விட்டு வந்துட்டேன். நாங்கள் எல்லாரும் ஒன்றா காலக்ஷேபம் பண்ணுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிச்ச இஞ்சிமோட்டை சுபாவம் என்னன்னா, மொத்தம் வந்தான்னா நம்ம கிட்ட வந்திருக்கான், அவனை மின்னுக்கு கொண்டு வரணும்னு அதுக்குள்ள பூர்ணமாக வந்தான் ஏதோ போனான் வந்தான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நானும் வெறும் வந்து அவன் சிறுவடி பாஸ் பண்ண ஞானம் வரணும். சட்ட சுந்தரம் வேதாஜியம் தான் பண்ணுவேன். அவனே அவனுக்கு ஐடிங்கிற இடத்துல கைங்கரியம் வெந்நீர் கைங்கிறது தான். அவனுக்கும் கூட்டி சில விஷயங்களை சாய்ச்சான். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் சிவங்களை கூட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படிதாங்க. நாம் ஏதாவது அப்படி இல்லை அது வேறு விதம் அப்படி அந்த மாதிரியெல்லாம் அனுப்பிக்கிறோட எங்கள் 2 பேர் இடத்துல ரொம்ப இது போட்டு இருக்கிறது. அதே மாதிரி இதுலேயே நாங்கள் இருந்தோம். அதுக்கு அப்படியே இருந்தோம். புஸ்தகம் முடிச்சு காலக்ஷேபம் நல்லா நடந்து எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணோம். கடைசியில் வந்து சமயத்தில் திருமையை ஐயங்கிறதுக்கு திருமையை அதுபோல் ஏற்படுறது சாணத்துக்கு ஏற்படி ஆகணும்னு தேனாறு அழிங்கிற சாப்பிட்ற அழிங்கிற வந்து சாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். யாரு சரீர சம்பந்தமாகவும் சாத்திர சம்பந்தமாகவும் 2 ஐடிகளுடைய சம்பந்தம் எனக்கு பார்த்தா கிடைச்சி. எப்போ இருந்தாலும் அதாவது கூட்டி எட்டாயிரத்தை சொல்லுவது ஒன்று சாத்திரம் இது அழில அது இல்லைன்னு தப்பு இல்லை. ஒரு தடவை நான் சொல்லிட்டு அங்கே சொல்லி ஒரு கோவை சொல்லி இன்னைக்கு என்னடா அர்த்தம் தெரியுமான்னு அவனே ஆச்சாரம் வேணும், ஆச்சாரிய அதிகமாக தான் அப்போ தான் பாஷிவாள் அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சாச்சேன். எனக்கு அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சாட்சி வருது. ஒவ்வொரு விஷயங்கள் இது மாதிரி சாச்சோம். அவருடைய சிலது ஐசிங்கிற விதிகள் ஐசிங்கிற சிலது சாச்சாகும். அவர் வந்து இது மாதிரி ஐசிங்க சொன்னாரா அப்படின்னு வந்து எங்கிட்ட சொல்லுவேன். நான் எங்கிட்ட வந்து நான் சொல்லுவேன். நான் சொல்றதை எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் அதிகம் தெரியுது. அவர் தான் எப்போ ஐசிங்களோட கூடவே இருப்பேன். நான் வந்து பரிசு அச்சாபிதை ஏற்பாடு பண்ணாலும் நான் அச்சாபிதை கூடுவேன். எனக்கு எப்போ இது சொல்கிறாருன்னு தெரியாது. ஆனால் கூடவே இருந்து ஐசிங்கர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுண்டு அந்த மாதிரியா இருந்து சமயநாத ஒரு பெரிய வித்வான் ஐசிங்கருடைய சம்பந்தங்கள் ஏற்பட்டது. வேளாண் ஐசிங்கருடைய சம்பந்தங்கள் ஏற்பட்டு அவருக்கு 3 ஐசிங்கருடைய சம்பந்தம் இருந்தாலே ஓக்கிரியை பிரமாதமாக சம்பாதிச்சார். அது ஒன்று இதே உட்காந்து வாக்கியாச்சானா கூட ஜெயிக்கிறது தயாராக இருக்கும். சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதோடு வந்து பயந்துன்னு போடுவான். அவள் தான் போய் நம்மளால சொல்லவே முடியாதுடா. அந்த மாதிரி பாண்டிச்சேரியும் யோக்கியதை பிரமாதமாக சம்பாதிச்சவர் எங்க அப்படி இருக்குது. பட்டணத்தில் இருக்குது. அப்புறம் எல்லாம் காலக்ஷேபம் முடிஞ்சு போச்சு. காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே வேற வந்து இல்லை. இங்கே சென்னையில் வந்து 4 இடத்துல பெரிய வாழ்க்கை காலக்ஷேபம் சொல்றது இங்கே வந்து அதை பண்ணுறது இந்த ரீதியில் இருந்தேன். நானும் இங்கே வர வேண்டியதாக போய் தோந்துட்டேன். இங்கே வந்து எங்கள் 2 பேருக்கும் இது விடலை. ஒருத்தருக்கு வந்து நாங்கள் ஒருத்த மாதிரி இருந்தோம். அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல அப்படி இருந்துவிடுவோம். நாங்கள் இவன் அன்னைக்கும் கடைசியில் 2 பேரும் வச்சு சாணத்துக்கு கூப்பிடுறாங்க. சாணத்துக்கு போக வேண்டியதை எப்போ வந்தாலும் அவன் சாணம் போவான். ஆச்சாரம் புரிஞ்சு ஆச்சாரத்தையும் இதுவான ஆச்சாரம் இப்போ தானாதானம் செய்கிறேன். ஆச்சாரியனை இது சொல்றத கர்மாக்கள் நிச்சய கர்மாக்கள் பண்றதுலையும் விஷயங்கள்லையும் அந்த சுவாமி மாதிரி வேற ஒரு வீட்டு போய் கடைப்பிடி செய்வேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும்
தான் செய்ய வேண்டிய காரியம், தனக்கு என்ன காரியம், ஒரு கிரகஸ்தனாக ஒரு பிராமணனா இருந்து நாம என்ன செய்யணுமோ அது மொத்தம் செய்யணுன்றது கடைபிடிச்சவர், கடைசி வரையும் கடைபிடிச்சவர். அந்த சமயத்தில் தான் ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணி மட்டும் தீர்மானம் ஆயிடுச்சு. அப்போ காஞ்சிபுரம் ஒரு விசேஷமாக செய்யணும். நான் அப்போ மயிலாப்பூர் கோவிலில் அர்ச்சகனாக இருக்கேன். கோவிலில் இந்த சுவாமி மயிலாப்பூர் சம்பந்தப்பட்ட இடத்துல எங்கேயாவது உபன்யாசங்களோ கதைகளோ காலக்ஷேபங்கள் சொல்லணும் தான் நம்ம கார்த்தால வேலை சொல்லிட்டு 11 மணிக்கு கோவிலுக்கு உச்சிகாலம் செய்வார். அது அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வரும்போது அவர் என்னன்னா இந்த கோவிலில் நடக்கிற மாதிரி வேலைக்கு ஆச்சாரமா நடக்காதுன்னு அவருடைய அபிப்பிராயம். அதே மாதிரி தாங்க உச்சிகாரத்தை செய்யறது உத்தியோகத்தை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஆற்றுக்கு போவார். அதே மாதிரி பழைய இந்த ஸ்தானம்னு ஒரு நின்று நிகழ்வு வந்துட்டே வந்து ஒவ்வொரு சந்ததியாக தெரிஞ்சுட்டே இருந்தேன். அதே ரீதியில் மயிலாப்பூர் கோவிலுக்கு மயிலாப்பூர் செஞ்சேன். சர்வவிதமான யோக்கியதை உள்ளவாழ ஒருத்தர் படத்துக்கு அடிச்சது அது சுற்றி நான் அதான் சொல்றேன். நீ சொல்றத தப்பு சொல்றது தாரா அதிகாரி, நான் என்ன கத்துட்டேன்னு ஒன்று இது சரியாத்த உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஆச்சாரிய நான் 20 கத்துட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒருத்தர் நாங்கள் சகஜப்படுவோம். அந்த ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுறது நமக்கு எல்லாரும் ரொம்ப தேசகரமானது. அந்த மாதிரி இதுவரை ஆச்சாரியனே கிடைக்க மாட்டான். அந்த மாதிரி இருந்து வெளில கட்டி வெளில சாரத்தான் இது பண்ணணும் சாரத்தையும் காப்பாற்றினார், தன்னையும் இது எடுத்து வச்சிருந்தார். கட்சி வெளில அந்த மாதிரி இருந்து காலத்தை காப்பாற்றினார். ரொம்ப சௌக்கியமாக இருந்து எல்லாருமா இருந்து எல்லாரும் அவருடைய அனுகிரகத்தினாலே உத்தரவு குறவு இல்லை. அவர் திருவள்ளிகள் சம்பந்தப்பட்டவா எல்லாரும் நல்லபடியாக நன்னா தான் இருந்துருக்கா. இதுலையும் ஒரு விதமான குறைச்சல் இல்லை. அப்படி இருந்திருக்கா. அந்த வெளியில பற்றி நாம் நடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. திருநட்சத்திரத்தை 100 இது பண்ணுறோம்னா ஆச்சாரியாருக்கு அதுன்னு சொல்லுது. விவஸ்தீ உறவோது சப்த மோதாத்தமும் 30 சக்திகள் 66 கதைப்பதிதான ஆச்சாரியாடு சம்பந்தம் பண்ணான்னா அந்த ஆச்சாரியாடு அனுபவத்தால பெருமாள் அனுஷ்டிக்கிறோம். அதனால எல்லாரும் அனுப்பணும் என்னன்னா ஆச்சாரியம் பரம்பரையா அதை பார்த்து போனோம். வெளியே இந்த ஐயங்கிரிக்கு முதல்ல கிரகஸ்தராக இருந்தாலும் ஆச்சாரிய சார்ந்த சமயனால் நல்லா சொல்லி வச்சேன். அதுக்கு அடுத்தபடி இங்கே போட்டு காலட்சேபம் பண்ணேன். அப்புறம் வேளாண் காலட்சேபம் பண்ணேன். இந்த ஆச்சாரிய சம்பந்தம் கூட பார்த்தோம்னா ஒன்றும் விசேஷமான சம்பந்தமானதான். இப்படி இருந்து ஆச்சாரிய ஆச்சாரே ஸ்தாபயத்தமி அப்படின்லாம் சொல்லுவான். சில பேர் ஒண்ணு வெளியா இருக்கு ஆச்சாரமா சொல்லுவா, இதை பார்க்கிறது பிடிக்காது. அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லை. ஆச்சாரதே சொல்லி சொல்லி நானும் ஆச்சாரம் சொல்லி இதனாலையும் சொல்லி இப்படி இப்படி இருக்கவங்க அனுப்பிரிக்கிற விஷயம் ஐஷியனுடைய அனுபவத்தால் ஒன்றும் குறவு ஏற்படாது. அதே அவனுடைய திருநட்சத்திரத்தை நம்ம விசேஷமாக பண்ணலாம். அப்படியே நான் இவ்வளவு தூரம் இருக்கேன்னா கூட அவனுடைய அந்த ஐஷியனுடைய அனுபவம் தான் எனக்கு இவ்வளவு தூரமாக வந்து சேர்த்து வச்சது. ஏன்னா எந்த ரீதியிலையும் ஈவோடைய சம்பந்தத்தால் தான் நான் பிழைக்கிறேன். ஐஷியனுடைய சம்பந்தம் தானே காரணம் பண்ணதோ இதை பிரஸ் நடத்துறதுக்கோ எதுவுமே அவருடைய இதுதான். இறந்தம் பிரஸ் பிரஸ் பண்ணியாச்சு. பெண்கள் போய் பண்ணுவா அப்படின்ட்டுனா பண்ணதை வந்து கேட்டா அந்த காலத்துல 10,000 5,000 சொன்னோம். ₹1 கேட்கறான் அப்படின்ட்டு அந்த பட்டணத்துல பெரிய மனுஷன் வந்து மடத்துல ஒண்ணுமே இல்லை பிராமணன் வெளியே எப்படி பண்ணுவோம் நான் படத்திலே ஒரு பிரஸ் வாங்கிட்டா என்னான்னு அப்படின்னு சொன்ன கேட்டான். ஆமாட்டா நீ சொல்ல ₹1 இருக்குது போய் வாங்கிடுவான் அப்படின்னு. காலக்ஷேபம் நடந்துட்டே இருக்கு. 15 பேர் காலக்ஷேபம் நடந்துட்டே இருக்கிட்ட யாரையா கூட்டு சொல்லுவான் எழுதுறா அப்படின்னு என்னை கூட்டி எழுதுறேன். அது பிரஸ் வாங்குறேன் பார்த்துக்கிறாரு. எனக்கு பிரஸ் வேலையே தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல ஐயா நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஆனா என்னுடைய எண்ணத்தை சொல்றவங்களுக்கும் அப்ப நினைச்சு ஏன் உடனே ஒத்துணுன்னு கேட்கலாம். இந்த சம்ஸ்கிருதத்தை எடுத்து விடுவாங்க. வேற பாஷை நான் படிக்கல உழைக்கிறேன் நமக்கு ஐக்கிறேன் கூட்டு பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னு செய்யதோ தெரியல ஒத்துன்றோம். அதுவும் அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகுது. விவசாயம் ஆரம்பிச்சு 75 வருஷம் ஒன்றும் குறவில்லை நடந்துட்டு 50 ஆரம்பப்படுத்து 25 75 வருஷம் அந்த விஷயத்திலேயும் குறவில்லை. ஏதோ காலக்ஷேபம் பண்ண அந்த மாதிரி இந்த ஐசியங்கள் வந்து ஒருத்தர் அடாப்படாத வாசிடுவோம். ஒரே வயசு இருந்தால இதை இது பண்ண மாட்டோம் அப்படின்னு அவரும் கிட்ட அப்படிதான் சொல்லுவேன். நானும் அப்படிதான் சொல்லுவேன். மாதிரி எடுத்தது அவருடைய சப்தரி சதாவதான உற்சவத்தை நல்லா பண்ணான்னு சொல்லி இவ்வளோ நமஸ்காரம் ஏதோ சொன்னேன். தப்பு சொல்றது தப்பு தான் க்ஷமிச்சு வேண்டியது. சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஸ்னுதே ஸ்ரீயா
या च भद्र्याजुष्टो यस्तं भद्रं नमाम्यहम् श्रीधर्मसेन नृपरम्यसुता समेतं श्रीभूसहायमबलं श्रितपारिजातं श्रीशेषभोगशयने अतिसुखं शयानं श्रीवीरराघवमहं शरणं प्रपद्ये என்னப்பன் எனக்காய் இவளாய் என்னை பெத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பன் மதுள் சூழ் திருவெண்ணகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே யோனித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनृसिंहकार्जमुनि पादाम्बुदेन्दिन्दिरं दान्तिक्षान्ते दयादिभिः शुभगुणैर्भान्तं पुदाग्रेसरम् श्रीमद्रङ्गशटार्योगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशठरिपुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपथं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपत्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्ययति दुर्यकृपावीक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः नमस्सदसे வில்லிவலம் ஸ்ரீமத் அழகேஷிங்கருடைய சதமானோத்சவத்தினுடைய தொடக்கமாக இந்த மாதத்திலேருந்து பிரதி மாதம் ஐஷிங்கர் விஷயமாகவோ இல்லை ஒரு விஷயத்தை குறித்து ஒரு உபன்யாசங்கள் இந்த திருமாளிகையில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இதில் என்ன ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ் அப்படின்னா, வில்லிவலம் ஐஷிங்கருடைய 100வது திருநக்ஷத்திரம் ஆரம்பம், தேவனார்வலாக ஐஷிங்கருடைய 125வது திருநக்ஷத்திரமும் ஆரம்பம் இந்த வருஷம். எல்லாத்துக்கும் மேலாக இந்த சதமானோத்சவத்தை கண்டருளினம் இந்த சுவாமியும் இந்த உபன்யாசத்தொடரை உபக்கிரமிக்கிறதுங்கிறது அதுவும் ஒரு விசேஷம். ஏன்னா அந்த சுவாமியும் ஐஷிங்கரோடையே இருந்து இந்த சுவாமிக்கும் சதமானோத்சவம் ஆகி இங்கே நம்ம எல்லாரையுமே அனுகிரகிக்குங்கிறது நம்முடைய பரமபாகிய விசேஷம். இது ரொம்ப ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ், எல்லாமே ஒரு இதுவாக வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆச்சாரியன் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரந்த சதுஷ்டய காலக்ஷேப சமிதியில் இருக்கிறவா எல்லாருமே பரம்பரையாக ஐஷிங்க சம்பந்தத்தை உடையவர். மன்னார்குடி சுவாமியின் இடத்துல மன்னார்குடி சுவாமி விஷயங்கள் எல்லாமே அவர் வில்லிவலம் ஐஷிங்கர்கிட்ட அதிகரித்தார். அந்த ரீதியில் எல்லாருமே ஐஷிங்கருடைய சம்பந்தத்தையும் பெற்றவாளாக இருக்கா. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா போற்றி உகப்பதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்றதுக்காக ஆச்சாரியா தேவவத் சியாத் உபாசியான்னு சொல்லியிருக்கோம். அதனால் அதை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப பொருத்தமானது. இந்த உபன்யாசத்தை ஆரம்பித்து நடத்தணும்னு சொல்கிற போது அவர் ப்ரொஃபஸர் ரங்கராஜன் சுவாமி கேட்டப்போ, பொதுவாக ஒரு உபன்யாசம்னு போடுறத விட அடியன் கொஞ்சம் நிர்பந்தமாக அவர்கிட்ட கேட்டேன். வெறும் உபன்யாசம்னு சொல்லிட்டு போயிட்டா கூட அது போயிடும். ஒரு விஷயத்தை குறித்து ஏதாவது ஒரு பண்ணாக்க கொஞ்சம் நன்னா இருக்கும்னு தோணித்து. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், தேவளே பண்ணா அப்படின்னு சாதித்தார். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு எப்பயோ காலக்ஷேபம் பண்ணுறச்சே கேட்டது, எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் திருப்பி அதை
புனராலோசனை பண்ணுறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காகவும் அந்த சுவாமிக்கு அடியனுடைய கிருத்தஜதையை ஆவிஷ்காரம் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த தர்மபூத ஞானம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில் சொல்கிறச்சே இந்த பிரதான பிரதிதந்திராதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இந்த பிரதான பிரதிதந்திரங்கிறது என்னன்னாலே அவரே அங்கேயே அதுக்கு சொல்கிறார். பிரதான பிரதிதந்திரமாவதுன்னு எடுத்து சொல்கிறார். மற்ற சித்தாந்திகள் இசையாதே நம்முடைய சித்தாந்தத்திற்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை, நம்ம சித்தாந்தத்துக்கே மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது அங்கே சரீரி பாவத்தை சொல்லி அது விஷயமாக சொல்கிறார். அப்புறம் தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் சொல்கிறச்சே தத்துவத்திரயங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன் இதையெல்லாம் பிரித்து சொல்கிற போது அங்கே தர்மபூத ஞானத்தை தான் எடுத்து சாதிக்கிறார். அது அச்சேதனத்தில் திரிவித சேத்தனங்கள் அச்சேதனங்கள்னு சொல்கிற பொழுது பிரகிருதி, அப்புறம் காலம், சுத்த சத்தம், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறார். அதில் இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது அஜடம். இதை இந்த பிரிவுகளை ரெண்டாக பிரிக்கலாம். அஜடம்னு பிரிக்கலாம். ஜடம் இல்லாதது ஒன்று, ஆனால் அச்சேதனம், இது ஒரு விஷயம். இது அச்சேதனம் ஆனால் அஜடம். இப்போ ஒரு கிளாசிஃபிகேஷன், ஒரு பிரிவு உண்டு. ஜடம் அப்புறம் அச்சேதனம், இது ரெண்டும் ஒன்றா இருக்கும். ஆனால் இதை ஒரு விதமாக பிரிக்கிற போது சம்பிரதாயத்தில் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இது அச்சேதனம் ஆனால் அஜடம். அஜடம்ங்கிறதுக்கு என்ன, ஜடம்ங்கிறதுக்கு அங்கே லட்சணம் சொல்கிற பொழுது ஸ்வயம் பிரகாசம் இல்லாதது, இது ஜடம். அஜடம்ங்கிறதுனால இது ஸ்வயம் பிரகாசத்துவம் இருக்கிறதுனால இதுக்கு அஜடம்னு சொல்லிடுறோம். அதுதான் இங்கே அதுக்கு அஜடம்னு பிரிக்கிறதுக்கு ஒரு ஹேது. அதில் தர்மபூத ஞானத்தை பற்றி சொல்கிற போது சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் சொல்கிறச்சே, இவ்வாத்மாக்கள் எல்லாருக்கும் தர்மிஸ்வரூபம் போலே தர்மபூத ஞானமும் திரவியமாயிருக்க இதன் ஸ்வரூபத்தை தனித்து இங்கு அருளி செய்யாது ஒழிந்தது சேதனர் என்று எடுத்த விசிஷ்டத்திலே விசேஷணமாய் சுருகி நிற்கை. இப்போ ஜீவாத்மாவை சொல்கிறச்சே அந்த ஜீவாத்மாவோட கூட இது எப்போவுமே இருக்கிறதுனால விசேஷணம்னு சொல்கிறச்சனால அது எப்போவுமே கூட இருக்குது. அதனால் இதை தர்மபூத ஞானத்தை தனித்து இந்த அச்சேதனத்தோடு சொல்லாத விட்டுட்டார். அதுக்கு ஒரு காரணத்தையும் சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டார். இப்போ இவ்வளோதான் இங்கே வாக்கியம் சொல்லிடுறோம். அதுக்கு மேலே சொல்கிறச்சே சொல்கிறார். இப்போ இந்த தர்மபூத ஞானம் விஷய பிரகாச தசையிலே சுவாஸ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாசமாய் இருக்கும். இது சுவாஸ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லிட்டார். இந்த வாக்கியங்களையெல்லாம் பார்க்குறச்சே முதல்ல ரொம்ப சுலபமாக இருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் இதனுடைய ஆழம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த வாக்கியத்தினுடைய ஆழம்ங்கிறது இந்த சாரபோதினியில் பார்க்குறச்சே தெரியும். அந்த சாரபோதினியை பார்த்தாலும் அந்த விஷயம் அவ்வளோ சுலபமாக புரியாது. ஐஷிங்கர், வில்லிவலைஷங்கர் இதுக்கு ரகசியத்திரய சார விவரணம் ஐஷிங்கர் சாதிச்சிருக்கிறது அர்த்தானுசாசன பாகம் வரையில் தான் அது பூர்த்தி ஆயிருந்தது. மேலே ஸ்திரீகரண பாகத்திலேயோ பதவாக்கிய யோஜனா பாகங்கள்லேயோ ஐஷிங்கர் அதுக்கு விவரணம் எழுதினதாக தெரியல, இல்லை மாத்திருக்கையாக இருக்கோ தெரியல. அவர் சுவாமி குமாரர் இடத்துல கேட்டேன், தெரியலன்னு சாதிச்சார். அதை அப்போது இந்த விவரணத்திலேயும் ஐஷிங்கர் அதை ரொம்ப விஸ்தாரமாக எடுத்து காட்டுறார். அது எப்படி இருக்கும் தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானம்னு ஏன் பேர், அதுக்கு ஏன் அந்த சப்தத்தை சொல்லணும், இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக எடுத்து அதை சாரபோதினியில் கூட ஐஷிங்கர் அதை அவ்வளோ தூரம் சாதிக்கலை. ஐஷிங்கர் சாதித்தது இந்த விவரணத்தில் தான் ரொம்ப விஸ்தாரமாக எடுத்திருக்கார். இப்போது ஞானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். இப்போ ஞானம் அப்படிங்கிறதே என்னன்னு கேட்டால் ஸ்வயம் பிரகாசம். இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், எல்லா சம்பிரதாயத்திலையும் எல்லா சித்தாந்திகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஞானம் ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம்னா இதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொன்று தேவையில்லைன்னு அர்த்தம். இது ஸ்வயம் பிரகாசம்னு சாதிச்சுட்டார். இப்போ இந்த ஞானம் ஸ்வயம் பிரகாசம்னு சொல்கிற போது ரெண்டு விதமான ஞானங்கள். இப்போ ஆத்மான்னு ஒரு நம்ம திரவியத்தை ஒத்துக்கிறோம். ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபம்
அப்படின்னு ஆத்மாவை சொல்கிறோம். ஆத்மா ஞானஸ்வரூபம்னு கேட்டால் ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவுக்கு ஒரு விசேஷணம், ஒரு விசேஷணமாக இருக்கக்கூடியது ஒன்று உண்டு. அதுவும் ஞானம். இந்த ஆத்மாவுக்கு தர்மமாக விசேஷணமாக இருக்கக்கூடியது எதுவோ அது தர்மபூத ஞானம். இதை ஐஷங்கர் ஒரு விவரணம் பண்ணுறார் அந்த இடத்துல. இந்த இடத்துல தர்மபூத ஞானம் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான ஞானம் இருக்குது. ஆத்மாங்கிறதும் ஞானஸ்வரூபம், அதுக்கு விசேஷணமாக தர்மமாக இருக்கக்கூடியதும் ஞானம். இப்போ ரெண்டு ஞானம்னு வந்துடுறது. இந்த ரெண்டு ஞானத்தில் நாம் எப்படி அதை பிரித்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறச்ச ஐஷங்கர் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து அழகாக காட்டுற. இதில் ஒரு விஷயம் இங்கே விவரணத்துக்கு முன்னாடி, ஐஷங்கரை போல ஒரு ஒரு பவர்ஃபுல் ரைட்டர், அதை சொல்லணும். எழுத்தில் இந்த ஐஷங்கர் மாதிரி எழுதவே முடியாது. அவ்வளவு ஒரு கிளாரிட்டி இருக்கும், தெளிவு இருக்கும். அந்த ஐஷங்கருடைய லேখனங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஐஷங்கருடைய எந்த வியாசத்தையும் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி விஷ்ணு புராணத்துக்கு பூர்த்தியாக ஐஷங்கர் சாதிச்சிருக்கார், அங்கேயும் பார்க்கலாம். இந்த விவரணம் பார்க்கலாம். இன்னும் எத்தனையோ இந்த வியாசங்கள்லாம் எழுதியிருக்கார். தனியாக ஒரு கிரந்தமே ஏறார் குணமும் எழில் உருவம்னு அந்த பகவானுடைய குணங்களையெல்லாம் அவ்வளவு அழகாக விவரணம் பண்ணியிருப்பார் ஐஷங்கர். அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் ரொம்ப அபூர்வம் அதை பார்க்குறது. இந்த இடத்துல இந்த ரெண்டு ஞானங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுறதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை அழகாக சாதிக்கிறார். ஐஷங்கர் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி திருஷ்டாந்தங்கள். சொல்கிறச்சே பரசுராமன் தாசரதி ராமன் என்று இரண்டு ராமன்கள் இருக்க ராமன் என்று மட்டும் சொன்னால் போதுமா? ராமன்னு சொல்லிட்டா எப்படி வரும்னு கேட்டார். இருவருள் ஒருவரை மட்டும் குறிக்க வேண்டுமானால் ஜாமதக்னிய ராமன் என்றும் விசேஷணம் விட்டு தானே குறிக்க வேண்டும். இப்போது ரெண்டு ராமன் இருக்கச்சே அவர் தனியாக குறித்து காட்டணும்னு சொன்னால் எப்படி சொல்லணும்னு கேட்டால் ஜாமதக்னிய ராமன் பரசுராமன்னு சொல்லணும். இப்போ வெறும் ராமன்னு சொல்லிட்டா தசரதனுடைய பிள்ளையை தான் குறிக்கும். ஆனால் இப்போது பிரித்து காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த மாதிரி சொல்லணும். இதை இன்னொரு லௌகிக திருஷ்டாந்தமும் சொல்லலாம். இப்போ சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லிவிட்டாலே பகவானுடைய சஹஸ்ரநாமத்தை தான் சொல்லணும். மற்றவாளெல்லாம் நவீனமாக வந்தது, அதெல்லாம் யாரோ பண்ணதாக கூட இருக்கலாம். அதெல்லாம் சொல்கிறச்சே அந்த பேரை இட்டு தான் அந்த நாமத்தை சொல்லணுமே தவிர வெறும் சஹஸ்ரநாமம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இங்கே இருக்கிறச்சே சொல்கிறார். அதே போல் இங்கு இரண்டு ஞானங்கள் இருக்கையாலே அவற்றுள் ஒன்றை குறிக்க வேண்டுமானால் விசேஷணம் இட்டுத்தான் குறிக்க வேண்டும். இது இப்போது ஆதாரமாய் தர்மியாய் இருக்கும் ஆத்மஸ்வரூபமாகிற ஞானத்தை குறிப்பதனால் ஸ்வரூப ஞானம், அதாவது தர்மி ஞானம் என்றே விசேஷணம் இட்டு குறிக்க வேண்டும். இப்போ இந்த ஆத்மாவை குறிக்கிறதாக இருந்தால் எந்த சப்தத்தை இட்டு குறிக்கலாம் அப்படின்னு கேட்டால் தர்மி ஞானம் அப்படின்னு சொல்லணும். தர்மத்தை உடையது தர்மின்னு சொல்கிறோம். அப்போது தர்மி ஞானம் அப்படின்னு சொல்கிறச்சே எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஆத்மாவை ஆத்ம ஞானத்தை குறிக்கிறது. இதிலும் ஸ்வரூபஸ்ய ஞானம் தர்மிணஹா ஞானம் என்று விக்கிரகம். இப்போ ஸ்வரூபஸ்ய ஞானம்னு சொல்லிவிட்டாக்க என்னன்னு கேட்டால் அது தத்புருஷ சமாசமாக வந்துடும். அது வந்தால் அப்போது தர்மத்தை பற்றிய ஞானம் என்றும் தர்மபூத ஞானத்தையே குறிப்பிட்டதாக தான் முடியும். இது தர்மி ஞானத்தை ஆகவே இவ்வாறு ஷஷ்டி தத்புருஷம் கொள்ளலாகாது. இதை தத்புருஷ சமாசமாக சொல்லக்கூடாது. ஸ்வரூபமான ஞானம் தர்மியான ஞானம் அதை பிரித்து காட்டுறார் ஐஷங்கர். ஸ்வரூபம் ச தத்து ஞானம் ச தர்மீ ச தத்து ஞானம் சன்னு கர்மதாரயமாக சொல்லி அதை தர்மி ஞானமாகவே சொல்ல வேண்டும்னு இதுக்கு சொல்லிட்டா இருக்கும். இப்போது தர்மத்தை உடையது இங்கே தர்மசப்தங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் அதர்மத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அதர்மத்தை அந்த தர்மத்தை சொல்லலை. தர்மம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு பண்பு, ஒரு குணம், ஒரு தன்மை, அதாவது ஒரு விசேஷணம், இல்லைன்னா ஒரு அட்ஜெக்டிவல் ஃபீச்சர்னு சொல்கிறோம். அதை தான் குறிக்கிறதாக சொல்லணும். அப்போது குணத்தை உடையதுன்னு வரும். அப்போது
இந்த ஆத்மாவில் ஞானம் என்கிற குணத்தை மட்டும் குறிக்க வேண்டுமானால் ஞானம் என்று சொல்லாமல் தர்மபூத ஞானம் என்று விசேஷணமிட்டு சொல்லப்படுகிறது. தர்மம், குணம், பண்பு, இதே தர்மபூத ஞானம், குணபூத ஞானம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதிலேயும் சொல்கிறச்சே ஒரு விஷயத்தையும் இப்போது தர்மபூத ஞானம், அந்த பூத சப்தம் எதுக்காக சொல்லணும்? ஒரு தர்ம ஞானம்னு சொன்னால் ஐஷிங்கர் ஒரு நுணுக்கமான விஷயங்களையும் எடுத்து காட்டுவார். தர்ம ஞானம்னு சொல்லிட்டா போயிடுமே அப்படின்னு சொல்லாமல் பூத சப்தம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதுவாகிறன்ற அர்த்தத்தை வரும், தர்மமாகிறன்ற அர்த்தம் வரும். தர்மஸ்யான்னு சொல்லிட்டா மறுபடியும் அதுக்கு ஒரு விசேஷணம்னு வந்துடும். அப்படி சொல்லக்கூடாது. அந்த பூத சப்தங்கிறது எதுக்காக தர்மமாகிற அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறதுக்காக சொல்லணும். அதே மாதிரி தர்மிபூத ஞானம்னு தான் சொல்லணும். ரொம்ப சாஸ்திர பிரகாரம் பார்த்தாக்க எப்படி சொல்லணும்னு கேட்டால் ஆத்ம ஞானத்தை குறிக்கிறச்சே என்னன்னு கேட்டால் தர்மிபூத ஞானம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை, தர்மி ஞானம்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த தர்மபூத ஞானம்ங்கிறதுக்கு அந்த இடத்துல மட்டும் அந்த பூத சப்தத்தை சொல்லி தான் அது விசேஷணம், ஒரு குணமாகிற பண்பு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறோம். இதை ரொம்ப சுலபமாக தர்மபூத ஞானம்ங்கிற சப்தத்துக்கு சொல்லிவிட்டேன். இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது இது பிரதான பிரதிதந்திரமாக இருக்கா மாதிரி நம்முடைய சித்தாந்தத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான கொள்கை. இந்த இடத்துல எங்கள் ப்ரொஃபஸர் அவரை சொல்லணும், ஞாபகப்படுத்திக்கிறேன். ப்ரொஃபஸர் வேணுநாதன் அவர் சொல்லுவார், அத்வைத சித்தாந்தத்துக்கு பிரதானமான விஷயம் எதுன்னு கேட்டால் அவித்யை, மாயை அப்படிங்கிறது தான் அவளுக்கு. அவர் சொல்லுவார், த கான்செப்ட் ஆஃப் அவித்யா ஆர் மாயா கான்ஸ்டிடியூட் க்ளோரி டு அத்வைதான்னு சொல்லுவார். அதையே மாற்றி சொல்லுவார், சிமிலர்லி த கான்செப்ட் ஆஃப் தர்மபூத ஞானா கான்ஸ்டிடியூட் க்ளோரி டு விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லுவார். இது நம்முடைய சித்தாந்தத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். அப்போது அதுக்கு எழுதிச்சே சொல்கிறார். இப்போது மூலத்தை ஸ்ரீமத் ரகசியத்திரேகார பங்கி எடுத்து காட்டுற, இதற்கு பிரவருத்தியாவது விஷயங்களை பிரகாசிப்பிக்கையும் பிரயத்னாவஸ்தையில் ஷரீராதிகளை பிரேரிக்கையும் பத்ததசையில் சங்கோச்ச விகாசங்களும் ஆனுகூல்ய பிராதிகூல்ய பிரகாசனமுகத்தாலே போகம் என்கிற அவஸ்தையை அடைகையும். இது இந்த பங்கி அப்படியே சொல்லிவிட்டார். மேலே சாரபோதினியை ஐஷிங்கர் எடுத்து காட்டுறார். இந்த இதில் இதுக்கு ஐஷிங்கர் அந்த ஒரு தெளிவாக எடுத்து காட்டுறா இருப்போம். முதல்ல விஷயங்களை பிரகாசப்படுத்துதல், இந்த தர்மபூத ஞானம். இப்போ நாம் எல்லாரும் இருக்கோம், நமக்கு இஹமதம் வேத்மி, இதமகம் வேத்மி, இதை நான் அறிகிறேன், அயங்கடஹா. இந்த ஞானம் ஆத்மாவுக்கு இந்த ஞானம்ங்கிறது எப்படி வருது? நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுகிறோம், இதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? ஏன்னா ஆத்மாங்கிறது அணுஸ்வரூபா. இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரங்கள்லேயும் நன்னா ஆத்மாங்கிறது அணுவாக இருக்கான். அது எங்கே இருக்கான்? சரீரத்தில் இங்கே இருக்கான், இந்த ஹிருதயத்தில் இருக்கான். ஏன்னா அது முக்குரேஷிங்கிற சதஸில் ஒருத்தரும் கேள்வி கேட்டார், ஏண்டா ஆத்மா ஹிருதயத்தில் இருக்கான்னு சொல்கிறையே, இப்போது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான், அந்த ஆத்மா எங்கடா போவான்னு கேட்டார் அவர். ஐஷிங்கர் இந்த கேள்விகள்லாம் சுவாரஸ்யமாக ஐஷிங்கர் தான் கேட்பார். இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறான், இந்த ஹிருதயத்தில் ஆத்மா இருக்கான்னா அவன் எங்கே போவான்? இந்த சரீரத்தை எடுத்து இது பண்ணுறானே, இந்த ஆத்மா எப்படா இருப்பான்னு கேட்டார். அதுக்கு ஐஷிங்கரே அது சுவாமி காலக்ஷேபத்தில் சொன்ன விஷயம். அதுக்கு எப்படின்னு கேட்டால் அது பாஞ்சராத்திரத்தில் சுவாமி தான் அதுக்கு பிரமாணம். இப்போது அங்கே கோவில்களில் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம், கர்ப்பகிரகத்திலேயோ ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறச்ச என்னன்னு கேட்டால், அங்கே பிரதிஷ்டிதமாக இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளுடைய சக்தியானது இன்னொரு இடத்துல ஆவாகனம் பண்ணி அந்த காரியம் முடிகிற வரையில் அங்கே இருப்பார். மறுபடியும் சம்பிரோஷணமாகச்சே மறுபடியும் அந்த சக்தியை அந்த பிம்பத்தில் ஆவாகனம் பண்ணுறோம், ஆவிர்பாவம் பண்ணுறோம், ஆவிர்பவிக்கிற. அதே ரீதியில் இந்த இடத்துல ஆத்மா ஐஷிங்கரே சாதிச்சது, ஆப்ரேஷன் பண்ணுறச்சே சரீரத்தில் எங்கேயாவது போய் இருப்பான், அதாவது இங்கே பரஸ்தானம் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல போய் இருப்பான். அப்புறம் எல்லாம் சரியாக போனாவிட்டு திருப்பி இங்கே வந்துடுவான்டா, அதான்டா அப்படின்னு சாதிப்பார் ஐஷிங்கர். அப்போது இந்த ஆத்மா அணுஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் ஹிருதயத்தில் இருக்கான். இத்தினூண்டு ஆத்மாவுக்கு சரீரத்தில் நாம் எங்கே இருந்தாலும் நம்ம பின்னாடி ஒருத்தன் வந்து தொடுறான், இல்லை ஒரு கொசு கடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம்,
நமக்கு எங்கே கிடைச்சாலும் உடனே நமக்கு ஒரு உணர்ச்சி, ஒரு ஞானம் ஏற்படுறது கிடைக்கிறதுன்னு ஒரு ஞானம். இதை எப்படி இந்த ஆத்மா தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டால் தர்மபூத ஞானத்தின் துவாரா. ஏன்னா இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது ஆத்மாவுக்கு விசேஷணமாக இருக்குது. இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது தன்னுடைய ஆசிரியத்துக்கு விஷயங்களை பிரகாசப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா தெரிவிக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு விஷயங்களை எல்லாம் இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது தெரிவிக்கிறது. இது ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லிட்டோம். இந்த தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம்ங்கிறது இது விஷயங்களையெல்லாம் மற்றவாளுக்கு தெரியப்படுத்தும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் அவசியம் இல்லை. அதனால தான் இதை அஜடம்னு சொல்கிறோம். ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் ஸ்வயம் பிரகாசத்துவங்கிறது கிடையாது. இந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது இப்போ ஏதோ ஒரு இருக்குது, மரம் செடி இல்லை கல் கட்டான்னு இருக்குது, அது தெரியணுமாக இருந்தால் அதை இன்னொரு ஞானத்தினாலேயோ இன்னொரு நமக்கு வெளிச்சம் போட்டு தெரிஞ்சாதான் அது நமக்கு தெரியறது. ஆனால் அந்த மாதிரி இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது அச்சேதனமாக இருந்தாலும் இது அஜடம். இதை தெரிவிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஞானம், இன்னொரு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படிங்கிறது அவசியமில்லை. ஆகையினால இது ஸ்வயம் பிரகாசம். இது இந்த ஆத்மாவுக்கு விஷயங்களை எல்லாம் பிரகாசப்படுத்துதல். அதுதான் இங்கே சொல்கிறது விஷயங்களை பிரகாசிப்பிக்கைன்னு சொல்கிறது. அந்த விஷயங்களை பிரகாசிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய பிரவருத்தின்னா இந்த செயல்பாடு, தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு செயல். அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த விஷய பிரகாசன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அது இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தர்மபூத ஞானமானது இந்த ஆத்மாவுக்கு இந்த கிரகண பிரகாரம்னு ஒன்று உண்டு. ஆத்மா மனசா சம்யுஜ்யதே மனஹா இந்திரியேன, இந்திரியம் அர்த்தேனான்னு சொல்கிற ரீதியில் இந்த இந்திரியங்களுக்கும் விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இப்போது இந்த தர்மபூத ஞானமானது அந்த இந்திரிய துவாரா அந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு தெரியப்படுத்துறது. இது விஷயங்களை பிரகாசிப்பிக்கைன்னது ஒரு காரியம் இருக்குது. இது எப்போ விஷயங்களை எல்லாம் பிரகாசிப்பிக்கும் அப்படின்ற ஒரு கிரியேட். இப்போ நம்ம சுஷுப்தி தசைன்னு சொல்லிடுறோம். இப்போ சுஷுப்தின்னா நம்ம ஆழ்ந்த உறக்க நிலை. இப்போ அந்த சுஷுப்தி தசையில் இந்த தர்மபூத ஞானத்துக்கு விஷய பிரகாசனம்ங்கிறது கிடையாது. ஏன்னா அப்போ இந்திரியங்களுக்கு காரியம் இல்லை. இந்திரியங்களுக்கு காரியம் இல்லாத காரணத்தினால சுஷுப்தி தசையில் இது இந்த விஷயங்களை பிரகாசப்படுத்தாது. இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் இதில் விசேஷங்கள்லாம் சொல்கிறது. அதுக்கு எழுதுறச்சே சொல்கிறார் தர்மபூத ஞானம் இது ஒரு திரவியம். இப்போ இது தர்மபூத ஞானத்துக்கு ரெண்டு நிலைகள். அதாவது திரவியமாகிற நிலை ஒன்று, ரெண்டாவது குணமாகிற நிலை. ஒரே வஸ்துவானது திரவியமாகவும் குணமாகவும் இருக்கக்கூடியது. இதை தர்மபூத ஞானத்துக்கு இந்த லக்ஷணத்தை நம்ம சித்தாந்தத்தில் சொல்கிறோம். ஏன்னா ஒரு திரவியங்கிறதுக்கு நையாயிகால் சொல்லக்கூடிய லக்ஷணங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் கிரியாஸ்ரயத்துவம் வா குணாஸ்ரயத்துவம் வா திரவிய சாமானிய லக்ஷணம். திரவியத்துக்கு லக்ஷணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று கிரியையோடு இருக்கணும், இல்லை மேலே எழுதுறா குணமாகவோ இருக்க வேண்டும். அப்போது இது எப்படி ஒரு திரவியமாக ஆகலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு செயல், ஒரு கிரியையோடு இருக்கிறதுனால இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது ஒரு திரவியமாகவும் நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த செயல்கள்லாம் ஈடுபடுத்துறதுனால இதுக்கு ஒரு திரவியத்துவம் அப்படிங்கிறது உண்டு. மூன்றாவதாக இது சங்கோச்ச விகாசங்கிற கிரியையும் இருக்குது இந்த தர்மபூத ஞானத்துக்கு. இந்த சங்கோச்ச விகாசங்கிறது என்னன்னு கேட்டால் விஷயங்களோடு சம்பந்தப்படுறச்சே அது விகாசத்தை அடையிறது. அப்போது விஷயங்களோடு சம்பந்தப்படாமல் இருக்கிற போது, அதாவது சுஷுப்தி தசைன்னு சொல்கிற நிலையில் இருக்கிறச்சே இதுக்கு சங்கோச்சங்கிற நிலை வரும். அப்போது இது எந்த நிலையில் இருக்கும்னு கேட்டால் இது பத்த தசையில் மட்டும்தான் இந்த தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்ச விகாசங்கள்ங்கிறது ஏற்படுறது. இதோ முக்தனாக போயிட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் தர்மபூத ஞானத்தினுடைய பிரவൃத்திங்கிறது இது விபுவாக எல்லா விஷயத்துலேயும் பரவி இருக்கிறதுனால இது இந்த பிரவೃத்திங்கிறது எந்த இடத்துல வரும்னு கேட்டால் பத்த தசையில் இருக்கக்கூடியது. நாலாவதாக சொன்னது என்னன்னு கேட்டால் இந்த ஞானம் போகம் அப்படிங்கிற நிலை.
போகம் நிலைங்கிறது என்னன்னு கேட்டால் இதுவும் தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு பிரவருத்தி. அப்போது இது என்ன போகம் அப்படின்னு கேட்டால், லோகத்தில் நமக்கு எத்தனையோ வஸ்துக்கள்லாம் இருக்குது. இது நமக்கு அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ இது எல்லாமோ இந்த விஷயங்கள் அனுகூல பிரதிகூலங்கள்ங்கிறது இதுவும் அங்கே ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இங்கே சாதிக்கிற. பகவத் சிருஷ்டியில் எல்லா வஸ்துக்களுமே அனுகூலங்கள் தான். அதுக்கு பகவத் சிருஷ்டியில் ஒன்றும் அனுகூலம் பிரதிகூலம்ங்கிறது கிடையாது. இது அனுகூலம் பிரதிகூலம்ங்கிறது நமக்கு ஏற்படுறது எதனால் அப்படின்னு கேட்டால், நம்முடைய கர்மாவினால் ஒரு வஸ்து நமக்கு அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ தெரிகிறது. இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய போகம் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதுக்கு திருஷ்டாந்தங்கள் ஐஷிங்கர் அழகாக சாதிக்கிறார். இப்போது நம் சித்தாந்தத்தில் சந்தனம் பூசிக்கொள்ளும்போது இது அனுகூலம் இஷ்டம் என்று உண்டாகும் ஞானமே சுகம். நியாயமத ரீதியில் கொண்டால் புத்தியை காட்டிலும் வேறாக சுகம் என்று ஒன்று உண்டாவதை ஒருவரும் காணவில்லை. இது நையாயிகாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம அதர்மாக சம்ஸ்காராக சதுர்விம்சதி குணாகான்னு அதையெல்லாம் தனியாக சொல்கிற. அப்படியெல்லாம் எல்லா தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு பரிணாமமே தவிர இதுக்கு தனியாக ஒரு தேவையில்லை. இப்போது இந்த போகா அப்படின்றதுக்கு சொல்கிறார். போகமாவது தனக்கு அனுகூலமாக ஆவதல் பிரதிகூலமாக ஆதல் ஒன்றே அனுபவிக்கை அப்படிங்கிறது. அதுக்கு மேலே அதில் ஒரு விவரணம் ஐஷிங்கர் அதை கீழே சொன்ன மாதிரி ஐஷிங்கர் மட்டும்தான் இவ்வளோ அழகாக விவரணம் பண்ண முடியும். அதில் ஆனுகூல்ய பிராதிகூல்யங்கள் வஸ்துக்களுக்கு சுவாபாவிகமாக. இது வஸ்துக்களில் ஆனுகூல்ய பிராதிகூல்யம், இந்த வஸ்துக்கு இஷ்டமானது அனிஷ்டமானதுங்கிறது வஸ்துக்களில் இருக்கக்கூடியதா இல்லை யாரை பொறுத்த விஷயம்னு கேட்டால் அது வஸ்துக்களில் இருக்கக்கூடியது அப்படின்றது கிடையாது. இது ஒரே வஸ்து ஒரு சமயத்தில் ஒருத்தருக்கு அனுகூலமாகவும் இருக்கலாம், மற்றொரு சமயத்தில் அது பிரதிகூலமாக இருக்கலாம். ஐஷங்கர் சாதிக்கிறார், ஒரு வஸ்துவே ஒருவனுக்கு அனுகூலமாயும் மற்றொருவனுக்கு பிரதிகூலமாகவும் இருக்கிறது. ஒரே வஸ்து ஒருவனுக்கே ஒரு காலத்தில் அனுகூலமாகவும் மற்றொரு காலத்தில் பிரதிகூலமாகவும் இருக்கிறது. ஒரு வஸ்துவே ஒருவனுக்கு ஒரு தேசத்தில் அனுகூலமாகவும் மற்றொரு தேசத்தில் அவனுக்கு அது பிரதிகூலமாகவும் இருக்கிறது. மற்றும் சில வஸ்துக்கள் அனுகூலங்களாக அன்றியும் பிரதிகூலங்களாக அன்றியும் உதாசீனங்களாய் உள்ளன. இப்போது இந்த தன்மையை அனைத்தும் வஸ்துக்களுக்கு இயல்பாக ஏற்பட்டன அல்ல என்பது புலப்படும். இப்போது எல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமே, அப்படி இல்லையோ. ஆகையினால இந்த பிரதிகூலங்கள் எல்லாம் சொல்கிறார். ஒவ்வொருவனுடைய கர்மாக்களையும் அனுசரித்து சர்வேஸ்வரன் சிலவற்றை சிலருக்கு அனுகூலங்களாயும் மற்றும் சிலவற்றை சிலருக்கு பிரதிகூலங்களாகவும் இருக்கும்படியாக சங்கல்பித்து வைக்கிறான் என்பதே உண்மை. இதுதான் வஸ்துஸ்திதியில் இருக்கக்கூடியது. இப்போது எந்த ஒரு வஸ்துவும் யாவருக்கும் அனுகூலமாய் இருப்பதற்கே பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. ஆக யாவருக்கும் அனுகூலமாய் இருக்கையே எல்லா வஸ்துக்களுக்கும் இயற்கையாக ஏற்பட்ட ஸ்வபாவம். இப்போ ஆனுகூல்யம் பிராதிகூல்யம் அப்படிங்கிறதெல்லாம் எதில் வருதுன்னு கேட்டால் அவரவர்களுடைய கர்மாக்கள்னால நமக்கு ஏற்படுறது அப்படின்றதையெல்லாம் விஸ்தாரமாக எடுக்கிறார். அதுக்கு மேலே இங்கே இன்னொரு விஷயத்தையும் மேலும் சில விளக்கங்கள்னு தர்மபூத ஞானத்தில் எடுக்கிறேன். ஏன்னா இந்த தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் ஐஷிங்கருடைய விவரணமே இது ரொம்ப விஸ்தாரமான விவரணம். அங்கே மூலத்தில் அங்கே எவ்வளவு விஸ்தாரம், அதை போல் 2 பங்கு விஸ்தாரம் ஐஷிங்கர் ஏன்னா அதில் ஒரு ஐஷிங்கருடைய ஒரு கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டிங்கிறது ஐஷிங்கர்கிட்ட தான் பார்க்கலாம். வேறு அவ்வளவு கிளாரிட்டி எங்கேயும் வேறு எந்த வியாக்கியானத்துலேயும் இல்லை. நல்லா தைரியமாக சொல்லலாம், எந்த வியாக்கியானத்துலேயும் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. அப்போது அங்கே சொல்கிறது, இங்கே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும் தர்மபூத ஞானம் என்று சொன்னால் போதாது. அதுக்கு மேலே சொல்கிறார், ஆத்மாவாகிற தர்மி ஞானமும் ஸ்வயம் பிரகாசமாகையால் அதற்கும் இந்த ஸ்வயம் பிரகாசத்துவம் பொதுவாகி விடுகிறது. இப்போ ஞானம் ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லிட்டோம். ஞானம் ஸ்வயம் பிரகாசம்னு சொன்னோம்னா ஆத்மாவுக்கு எப்படி ஸ்வயம் பிரகாசம்னா என்ன மாதிரி வருது? ஸ்வயம் பிரகாசம் தானாக எப்படி தோன்றுறதுன்னா, ஒரு திரவியத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அதை பார்த்தோன்னே அதை பற்றி ஈயாதுன்னு இன்னொருத்தர் சொல்ல வேண்டியதில்லை.
ஏதோ ஒரு திரவியம் உண்டாயிருக்கு, நம்ம ஒரு ஞானம் உண்டாயிருப்பார். இதுதான் தர்மபூத ஞானம்னு. அடே ஒரு வஸ்துவை பார்த்த உடனே வெறும் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு விதமான புத்தியில் ஞானம் உண்டாகும். இது ஞானம் உண்டாகிறதுக்கு அதுதான். அதனால் தர்மபூத ஞானம்னா அதை வச்சு சொல்லுவாங்க. அடே அதுக்கப்புறம் தான் மேல் விசேட ஞானங்கள்லாம். ஆமாம். அது எப்படி வரும் அப்படின்னா இன்னொருத்தன் சொல்லி வரணும்னா அதுக்கு தான் கிடையாது. அந்த சம்பந்தத்துக்கும் எஜமான பார்க்கிறவனுக்கு சம்பந்தம் சுவாஸ்ரயத்துக்கு அதுதான் ஸ்வயம் பிரகாசம்னு பேர். தானா உடைய ஒருத்தர் சொல்லி வச்சு வரல, தானா வரல, ஸ்வயம் பிரகாசம்னு அதுக்கு பேர். அதான் ரெண்டு விதமாக தர்மபூத ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்தை இந்த மாதிரி இதுதான் வரும். அடே அப்போது தர்மஜானம், தர்மபூத ஞானம், தர்மிஜானம் ரெண்டுமே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் எப்படி வாசி, ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம்னு கேட்டால் அதுக்காக ஆத்மாக்களை விலக்கவே இதை தனியாக பிரித்து காட்டணுங்கிறதுக்காகவே சுவாஸ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும் தர்மபூத ஞானம் என்று கூறப்படுது. மூலத்தில் சுவாஸ்ரயம் தான் எதை ஆசிரியிச்சிருக்கக்கூடியதோ ஆத்மாவே அதுக்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாயினும் அது தனக்குத்தானே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். தன் ஆசிரியத்துக்கு தான் ஸ்வயம் பிரகாசமாக இருப்பது என்பது கிடையாது. தர்மபூத ஞானம் ஒன்றுதான் சுவாஸ்ரயத்திற்கு ஸ்வயம் பிரகாசம். இதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறது. இவ்வளவோடு நிற்காமல் மேலே எழுதுகிறார், விஷய பிரகாசன வேளையிலே என்று கால வரையறுத்து கூறுவது எதற்காக எண்ணில் தர்மபூத ஞானத்திற்கு சொல்லும் இந்த லட்சணம் அசாதாரண தர்மம், அதை தவிர மற்றொன்றுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காலவரம்பு. ஏன்னா பரமாத்மா, ஜீவாத்மா இவர்களுடைய தர்மபூத ஞானம் நித்திய விபூதி எனப்படும் சுத்த சத்துவம் ஆகிய இந்த 4 வஸ்துக்களுமே ஸ்வயம் பிரகாசமான வஸ்துக்கள். அதை கேள்சனம் அஜலம்னு சொல்லிட்டோம், ரெண்டு பிரித்து காட்டினோம். இப்போது இந்த 4த்துக்கும் ஸ்வயம் பிரகாசம் உண்டு. இந்த அதுக்காக என்னென்ன சுவாஸ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கை தர்மபூத ஞானத்தினுடைய லக்ஷணம், ஏதாவது லக்ஷண சமன்வயம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதுக்காக இங்கே எடுத்து சொன்னார், இது ஆத்மாக்களுக்கு கிடையாது. ஆத்மாக்கள் ஸ்வயம் பிரகாசங்கள், சுவாஸ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாசங்கள் அல்ல. இப்படி இருப்பது தர்மபூத ஞானம் ஒன்றே ஆகும். இதையும் சொல்லிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தளப்பிரயோஜனம் விஷய பிரகாசன வேளைன்னு அதுவும் போடுறார். என்று காலவரை சுத்த சத்துவம் ஸ்வயம் பிரகாசமாயினும் அதற்கு விஷயம் ஏதும் கிடையாமையால் அதற்கு விஷய பிரகாச தசை என்று ஒரு தசையும் கிடையாது. ஆக இந்த விசேஷணத்தோடு கூடிய ஸ்வயம் பிரகாசத்துவம் தர்மபூத ஞானம் தவிர வேறு ஒன்றுக்கும் கிடையாது, வராது. அதாவது இதுக்கு தான் இந்த ஒரு விசேஷங்கள், அதாவது சுவாமி தேசிகன் சொல்கிறதும் சரி, ஐஷிங்கர் அதுக்கு மேலே அந்த விவரணம் பண்ணுறதும் ரொம்ப அழகான விசேஷங்கள். இப்போது அதை ஒரு டேபுலேஷன் மாதிரி போட்டு காட்டுறார் ஐஷிங்கர். அது என்ன புரியறதுக்காக எழுதினா கூட இந்த எங்கள் ஒரு அகடமிக் லாங்குவேஜில் சொல்லுவோம். அகடமிக் லாங்குவேஜில் நாங்கள் என்ன தான் இந்த பாடங்கள்லாம் நடத்தினாலும் எங்களுக்கு அந்த போர்டு சாக் பீஸ் அது எழுதி போட்டு சொன்னால் தான் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அது எப்போவுமே இப்போ இன்னும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் வரைச்சே இப்போது பிபிடி அதெல்லாம் சொல்கிறோம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அதெல்லாம் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் அந்த அகடமிக் லாங்குவேஜில் சொல்லணும்னா அது போர்டில் எழுதி அந்த டேபுலேஷன் மாதிரி போட்டு காட்டினா தான் அது இன்னும் வித்தியார்த்திகளுக்கு சுலபமாக புரியுன்றதுக்காக அதை நாங்கள் பண்ணுறது உண்டு. ஐஷிங்கர் ஒரு அகடமிஷியன், ஒரு டிஸ்டிங்விஷ்டு அகடமிஷியன் ஐஷிங்கர். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் ஐஷிங்கர் இருந்ததுனால அந்த ஒரு தெரியும், அவருக்கு அந்த மெத்தடாலஜி தெரியும். அது ஒரு அழகாக ஒரு டேபுலேஷன் போட்டு காட்டுற, இங்கு கூறியவற்றை தொகுத்து தருகிறோம். ஞானத்துவம், ஸ்வயம் பிரகாசத்துவம், விஷயத்துவம், பிரயத்னத்துவம் அப்படின்னு போட்டு ஞானத்துவம் ஸ்வயம் பிரகாசத்துவம் ரெண்டுமே தர்மபூத ஞானம் தர்மியான ஆத்மா இரண்டிற்கும் பொது. விஷயத்துவம் தர்மபூத ஞானத்திற்கு மட்டுமே உரியது. பிரத்யக்தம்ங்கிறது தர்மியான ஆத்மத்திற்கே மட்டும் உரியது. இது வேறு எதுக்கும் வராது அப்படின்றத சொல்லிடுறார். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம், அது கொஞ்சம் அபிப்பிராய பேதங்கள் மதிபேதங்கள்லாம் உண்டு வியாக்கியானத்தில். அதாவது தனியாக எடுத்து காட்டுறார் ஐஷிங்கர். அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். அந்த ஸ்வயம் பிரகாசத்துக்கெல்லாம் வரைச்சே சுஸ்மை பாசமானத்துவம்லாம் அது உண்டு. அந்த ஏகத்துவம், ஆனுகூல்யத்துவம் இதெல்லாம் எப்படி இருக்குது, உண்டா இல்லையா
இதெல்லாம் ஒரு இன்னும் விஸ்தாரமான விஷயங்கள். அதில் இப்போ நம்ம போய் உள்ளே பார்க்க வேண்டாம், தனியாக இன்னொரு சப்ஜெக்ட். ரங்கராஜன் சுவாமி அடுத்த உபன்யாசத்துக்கு வச்சுருந்தாலும் அது இன்னும் அநேகமாக வேறு விஷயமாக போயிடும். அது தர்மி பாஸ்ய விஷயம் தர்மபூத ஞானத்துக்கு வந்துடணும். அதனால் தர்மபூத ஞானத்தை பற்றி கொஞ்சம் இப்படி ஸ்தூலமாக காட்டுற போது ஐஷிங்கர விவரணம் ரொம்ப அழகான விவரணம். இங்கே மூலத்தில் ஒரு பங்கி ஒரு 4 வரி தான் இருக்கும். ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிற பொழுது 4 வரி. சாரபோதினிலையும் ஐஷிங்கர் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். அதுக்கு மேலே ஐஷிங்கர் வியாக்கியானத்தையும் அனுசரித்து ஐஷிங்கர் இந்த தர்மபூத ஞானத்தினுடைய விவரணம்ங்கிறது ரொம்ப அழகான விவரணம். அதை இந்த மறுபடியும் எனக்கு அதை மறுபடியும் பார்க்கும்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்றி கொடுத்து அதை இங்கே எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்காக கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு அவர் சுவாமி ரங்கராஜனுக்கு அடியனுடைய கிருத்தஜதையாக நிவேதனம் பண்ணிக்கிறேன். இங்கே ஏதாவது விஷயங்களில் தப்பு இருந்ததுன்னா அது அடியனுடைய மதிபேதத்தினால் வந்தது. அதில் தவறுகள் இருந்தால் க்ஷமிச்சுண்டு அனுகிரகிக்கிறதா பிரார்த்திச்சுண்டு ஸ்ரமிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வேதாந்ததேசிக யதீந்திர பதாப்ஜபங்கம் நாராயணாத்யமுனிவர்ய கிருபாத்தபோதம் ஸ்ரீரங்கநாத இதுதுர்ய தயாவலம்பம் ஸ்ரீராஜகோபகுருமாத்மகுணாட்யமீடே. நம்முடைய ஆச்சாரிய வள்ளலான மகாமகோபாத்தியாய மன்னார்குடி ராஜகோபாலாரிய மகாதேசிகனுடைய மார்க்க தரிசனத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அன்னாருக்கு நன்னறி காட்டிய விழுவலம் வைசிங்கருடைய சதமான உற்சவத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்றத சுவாமி முன்னாடி பல மகனீயர்களுடைய உற்சவங்கள் எல்லாம் இப்படியே நமக்கு இப்படி இதையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் வழி நடத்தி காட்டினது. இந்த ஸ்ரீமத் அழகேசங்கருடைய சதாபிஷேக சம்வத்சரத்திலும் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டாடினது. எம்பெருமானாருடைய சஹஸ்ராப்தி வருஷமும் இதே மாதிரி பண்ணது. ஆழ்வானுடைய சஹஸ்ராப்தி வருஷமும் இதே மாதிரி பண்ணது. இதெல்லாம் நமக்கு மன்னார்குடி சுவாமி வழிபடுத்தி காட்டின ஒரு வகை. அதை பின்பற்றி செய்ய வேண்டும் என்று நமக்கு இந்த ஆவலையும் இதை செய்வதற்கான இந்த முனைப்பையும் அவருடைய திவ்ய சங்கல்பத்தினாலே நடந்துருக்கு. இன்றைக்கி திவ்யசூரி பிருந்தத்தில் சுவாமி எழுந்தருளில் இருந்து கீர்த்திமூர்த்தியாக இருந்து கொண்டு இங்கே இதெல்லாம் ஏற்படுத்தின்றிருக்கார். அப்பொழுதும் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பிரவச்சனங்கள் ஏற்படுத்தும் போது அந்த பிரவச்சனத்துக்கு நம்ம காலக்ஷேப கோஷ்டிக்கு விசேஷ பிரயோஜனம் இருக்கணும். ஏன்னா இங்கே அன்வைக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அன்வைத்தவர்கள், அன்வைத்துக் கொண்டிருப்பவர்கள். இது பொது ஜனங்களுக்கு இல்லை. பொது ஜனங்களுக்கு சொல்லும்பொழுது வேறு ரீதியாக இருக்கணும். இங்கே காலக்ஷேப ரீதியாக இருக்கக்கூடிய காலக்ஷேப கிரந்தத்தில் இருக்கக்கூடிய சில நுட்பங்களை எடுத்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாக அமைய வேண்டும் என்று சுவாமியுடைய திருவுள்ளம் எப்பொழுதும். அதே ரீதியிலே இப்பொழுதும் இருக்கக்கூடிய மகனியர்கள் எல்லாரையும் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே ஐஷிங்கருடைய சதமான உற்சவத்தை வியாஜீகிருத்திய வியாஜமாக கொண்டு எல்லாரோடையும் நமக்கு அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இந்த உற்சவத்தை ஏற்பாடு ஆகிறது. இதில் ஏற்கனவே ஸ்ரீகாரியம் சுவாமி அனுகிரகித்த மாதிரி ஐஷிங்கருடைய சதீட்சராக இருந்து கொண்டு அதே வயஸ்கராக இருந்து கொண்டு இப்போது ஐஷிங்கருடைய பிரதிநிதியாகவே நாம் சேவிக்கலாம் இவரை என்னும்படியாக எழுந்திலிருந்து இருக்கக்கூடிய ஐசூர் சுவாமி இங்கே வந்து அனுகிரகிப்பது அப்படின்றது இவங்களுக்கு இது மகத் பாக்யம். இது அலபிய பாக்யம். இது அது கூடவே ஸ்ரீகாரியம் சுவாமி மடத்தில் எழுந்துள்ள இருக்கார் அப்படின்னா சாட்சாத் ஐஷிங்கருடைய பிரதிநிதி தான். ஆனால் 2 விதமாக ஐஷிங்கருடைய பிரதிநிதி இங்கே எழுந்துள்ள இருந்து இந்த உற்சவத்தை தொடங்கி வைப்பது இன்னும் மேற்கொண்டு இது விஜயத்வஜமாக இருந்து இந்த உற்சவத்தை சம்வத்சரம் பர்யந்தமாக நன்றாக நடத்தி கொடுக்கும் என்பது திண்ணம். இதில்
தர்மபூத ஞான விஷயமாக இந்த ஸ்ரீமத் ஐஷங்கருடைய வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆஸ்வாதனம் பண்ண வேண்டும் என்கிற ஆவலுடன் சுவாமியை பிரார்த்தித்தோம். அவரும் அதை இருக்கக்கூடிய விஷயங்களை அல்பாரம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சுருக்கமாக இருந்து, ஆனால் முக்கியமான என்ன விஷயத்தை டேக்கவே வேணுமோ அது வரைக்கும் சொல்லியாச்சு. ஏன்னா பல விஷயங்கள் சொன்னோன்னா எல்லாம் எடுத்துன்னு போகிறது கஷ்டம். 2-3 சொல்லி அதை மனசில் வச்சுக்கோங்க. அநேக விஷயங்கள் உண்டு, இதை நன்னா திடப்படுத்திக்கோங்க. அதில் சொல்லும்பொழுது இந்த தர்மபூத ஞானம் சொல்லும்பொழுது அதில் இந்த பூத சப்தம் அதனுடைய வைசிஷ்டியம் உண்டு. தர்மிபூத ஞானம் என்று சொன்னாலும் குறையில்லை, தர்மி ஞானம் என்றும் சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் வந்துடும். தர்மபூத ஞானத்தை கர்ம ஞானம் சொல்லக்கூடாது. அதனால் அந்த இடத்துல தர்மபூத ஞானம் ஏவம் பூத்வா கிரியத்தே அப்படின்னா இப்படியாக இருந்து கொண்டு செய்கிறான்னு அர்த்தம். அப்போது இது தர்மமாக இருந்து கொண்டு காரியம் செய்யக்கூடிய ஒரு திரவியம். இப்போது திரவியம் தர்மமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. தர்மம் என்பது வேற, திரவியம் என்பது வேற. அதனால் ரெண்டுத்துக்கும் ஒரே இடத்துல சாமானாதிக்கம் இருக்கலாமா? இருக்கலாம். பரஸ்பர அவிரோதாத்து ரெண்டும். அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தர்மி ஏன்னா சாரபோதினியில் சில இடங்களில் ஐஷங்கர் வியாக்கியானத்தில் தர்மிபூத ஞானம்னு எடுத்திருக்கார். எடுக்கக்கூடாதுன்னா சாஸ்திரங்கள் எங்கேயும் மூலத்தில் எங்கேயுமே தர்மி ஞானம் என்று தான் இருக்கிறது. தர்மிபூத ஞானம்னு அங்கே பூத சப்த பிரயோகம் இல்லையே. ஐஷங்கர் சாரபோதினியில் அதை எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு விவரணம் தான் இங்கே சூக்ஷ்மமாக பார்த்துக்க வேண்டியது. அங்கே பூத சப்தம் எடுத்தாலும் அதனால் ஒன்றும் குறையில்லை, பூத சப்தம் இல்லாமல் சொன்னாலும் நமக்கு வரக்கூடிய ஹானி இல்லை. தர்ம பூத ஞானம் என்று சொல்லும்பொழுது பூத சப்தம் இருந்தே ஆகணும். இப்படிப்பட்ட சில ஆச்சரியமான இது எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த தர்மபூத ஞானமானது திரவியம். ஏன்னா அவஸ்தாசிரியம் திரவியம். நம்ம மதத்தில் அநியாயிக்க மதத்தில் தான் கிரியாசிரியத்துவம் குணாசிரியத்துவம் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு அவஸ்தாசிரியத்துவம். இப்போது தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா, இதுக்கு சங்கோச்ச விகாசாதிகள்லாம் உண்டு. சங்கோச்ச விகாசாதிகள் வருதுன்னா தர்மத்துக்கு வெறும் தர்மத்துக்கு சங்கோச்ச விகாசாதிகள் சொல்ல முடியாது, நிர்வகிக்க முடியாது. திரவியத்துக்கு தான் சுருக்கிறது பெருகிறது எல்லாம் உண்டு. அப்போது அது தர்மமாகத்தான் அந்த ஆத்ம ஸ்வரூபத்தை ஆசிரியித்து இருக்கு. ஆசிரியித்து இருப்பதாலேயே இது ஒரு குணமாக இருக்குமோ என்று சந்தேகம் வரக்கூடும். ஏன்னா நமக்கு எல்லாமே இந்த வெண்மை அப்படின்ற தர்மமானது வேஷ்டி என்கிற இந்த திரவியத்தை ஆசிரியித்திருக்கு. ஆசிரியமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் ஒரு அத்ரவியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இது திரவியமாக இருந்து கொண்டும் ஆசிரிய பதார்த்தமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எதனாலே அப்படின்னு கேட்டால் இதுக்கு சங்கோச்ச விகாசங்கள். சங்கோச்ச விகாசங்கள் திரவியத்துக்குத்தான் வரும். அதனால நம்ம இப்போ என்ன எடுத்தோம், தர்மி ஞானம் என்றது ஒரு திரவியம், அதை ஆசிரியித்து இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் இதுவும் திரவியமே. அது இல்லாமல் ஆசிரியமாக இருக்கக்கூடிய தர்மி ஞானம் இருக்கு இல்லையா, அதுக்கு வேற பல தர்மங்களும் அதுக்கு அதை ஆசிரியித்து இருக்கின்றன. அது நடுவில் திரவியமாக இருந்து கொண்டு இது ஆசிரியித்து இருக்கு. அந்த அத்ரவியங்கள் எப்படி இதை ஆசிரியித்திருக்கிறதோ அதுபோலவே இதுவும் திரவியமாக இருந்தும் கொண்டும் தர்மபூதமாக தர்மம் சாதாரண தர்மங்கள் ஆசிரியிப்பது போலே தர்மவத் பூத்வா ஆசிரியத்தேன்னு சொல்லணும். அதனால் பூத சப்தம் இந்த இடத்துல சார்த்தகம். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அர்த்தத்தில் நியூனத்தா வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். முக்கியமாக இதெல்லாம் தான் எடுத்து பார்க்க வேண்டியது. இந்த ஒரு சப்தமே இன்னைக்கு போகணும். இன்றைக்கி வந்ததுக்கு இந்த சபைக்கு இது மகத் பிரயோஜனம். இது அப்படி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சுவாமி அனுகிரகித்தது இதை மறுபடியும் நமக்கு ஸ்மரிக்கும்படியான ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தது. இதை மீண்டும் மீண்டும் சுவாமி ஏற்கனவே சாதிச்சுட்டார். தர்மி பாஷ்யத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பருவ சுவாமி அழைத்தாருன்னா நடிகன் வருகிறேன் அப்படின்னு. அதனால் 12 மாதத்தில் இன்னொரு நிகழ்ச்சி புக்கை எடுத்து இப்போது மேற்கொண்டு பார்க்க வேண்டியது. இப்படி நாராயண சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே மேற்கொண்டு இந்த
வார்ஷிக உற்சவமாக இது மேற்கொண்டு நடக்க வேண்டும். இதற்கு இன்னைக்கு சர்வஜேஷ்டராக இருந்து கொண்டு அடியவங்களை அனுகிரகிக்கிறதாக வந்திருக்கக்கூடிய சுவாமியுடைய திருவிழாரங்களிலே பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடி ஆரம்பித்ததை போல இப்பொழுது பிரபலானங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளவிள ஐசிங்கருடைய உற்சவமாக இருக்கும். வந்தது அடியவங்களுக்கு பெரிய பாக்கியம். அது தேவலே இந்த சமயத்தில் நமக்கு இன்னொரு மகன் பாக்கியம் என்னன்னா, ஐசிங்கருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கும். திருவடி சம்பந்தம் மட்டுமே இல்லை, அவருடைய தேக சம்பந்தியாகவும் குடல் துவக்கு பெற்றவராக இருக்கக்கூடிய சுவாமி எழுந்தருளி இருக்கார். அவர் 2 வார்த்தைகள் இந்த சந்தர்ப்பத்தில் அவசியம் ஐசிங்கர் விஷயமாகவும் சொல்லி அடியவங்களையும் அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறேன். அவசியம் 2 வார்த்தைகள் அடியவங்களை அனுகிரகிக்கணும் சொல்லி. ஸ்ரீமத்ரங்கசலாரி சம்யமராலப்தாஹமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரரகூத்வஹாதிஹரிபாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதவதம்சதேசேதே காருண்யவீக்ஷாஸ்பதம் சேவேரங்கதுரீண சாசனவசம் நாராயணம் யோகினம். லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியாக விளங்கினவர் 45ஆம் பட்டம் ஐசிங்கர். அவருடைய பெருமையெல்லாம் பேசணும் அப்படி சொன்னால் சிஷ்யராக இருந்து கொண்டு அனுபவிச்சவாக தான் சொல்ல முடியுமே தவிர அவருடைய சரீர சம்பந்தம் பெற்றவளால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா லோகத்தில் பாம்புக்கு தான் 2 நாக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம மனுஷாளுக்கு 2 நாக்கு உண்டு. அதனால் சிலதெல்லாம் உத்தேசித்து அந்த ஐசிங்கரை பற்றி நான் பேசுறதுக்கு பயப்படவும் போயிடும், எனக்கு சக்தியும் கிடையாது. அதனால் முதலே பிரதிஜை பண்ணேன், இங்கே நான் வந்தேன்னா ஒன்றும் வாயை திறக்க மாட்டேன், வரேன். ஏன்னா இந்த ஆற்றுக்கு ஒரு பெருமை உண்டு. ரிசுமன் எழுதியிருக்கார், ஐசிங்கர் இருக்கிற ஐசிங்கரை பற்றி இதில் என்ன அது ஐசிங்கர் முழுக்கு போட்டார். நான் முழுக்கு போட்டாட்டா கூட ஐசிங்கரை பூர்வாசிரமத்தில் கூட நான் பான் கூட்டது கிடையாது. அதனால் அது என்றைக்குமே ஒதுங்கியாக தான் இருந்துட்டுருக்கேன். இங்கே ஐசிங் பெருமாள் எழுதி நடந்ததுனாலையும் அந்த பெருமாளை இன்றைக்கி ஏதோ தொட்டு ஆராதிக்கிறதுனாலையும் இங்கே வர வேண்டிய நிர்பந்தம் ஆச்சு. அதுக்காக தான் வந்தேனே தவிர, அதுவும் சுவாமி வயோவிருத்தராக இருக்கக்கூடிய இன்றைக்கெல்லாம் யுவனுடைய சம்பந்தத்தை பெற்ற ஒருத்தர் சேவிக்கலான்னா இந்த சுவாமி ஒருத்தர் தான் செய்ய அருமையாக ஆரம்பிச்சிருக்கார். அதனால் இந்த காரணத்தினால இன்றைக்கி வந்தேன். அதனால் ஐசிங்கருடைய உற்சவத்தெல்லாம் மேற்கொண்டு வரப்போகிற உற்சவம்லாம் நீங்கள் அனுபவித்து எல்லோரும் ஐசிங்கருடைய அனுபவத்தை பிரார்த்திக்கிறேன் சார். அற்புதமான இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல துவக்கமாக நடந்திருக்கு. இந்த ஒரு சதமான மகோத்சவம் இந்த வருஷம் பூரா சுதர்சனா சார் முன்னாடியே சொன்ன மாதிரி சதாபிஷேகத்து நடந்தது, ஸ்ரீபாஷ்யக்காருடைய சகசிராப்தி இது மாதிரி நடந்தது, நம்ம சுவாமியுடைய சப்ததி சம்பத்சரமாக அதுவும் மாதம் நடந்தது பல இடங்களில். இப்போது நம்ம வெள்ளிவலம் ஸ்ரீமதி அழகிய சிங்கருடைய சதமான வருஷம் இது நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வயோவிருத்தராகவும் ஞானவிருத்தராகவும் இவெல்லாம் எழுதி இங்கே அனுகிரகம் பண்ணிருக்கிறதே நம்ம இந்த 12 மாதம் ரொம்ப ஜெய நடக்க போகிறது அப்படிங்கிறத காமிக்கிறது. இங்கே அவளுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி இவள் எழுந்தருளிருந்து அவளுடைய பல நிர்பந்தங்களுக்கு வயோபிரயுக்தமானது. நம்ம ஸ்ரீகாரிய சுவாமிக்கு அவருக்கே இருக்கிற நிர்பந்தங்கள், நம்ம ஆராதகர் சுவாமி இல்லையோ ஆராதகர் சுவாமிக்கு இருக்கிற நிர்பந்தங்கள், இதெல்லாம் இது பண்ணி இந்த இடத்துக்காகவும் நாமெல்லாம் பிரார்த்தித்தோம் அப்படின்றதெல்லாம் ஏற்று நம்ம பிரார்த்தனை ஏற்று இங்கே பண்ணுறதுன்றதே நமக்கு மன்னாடி சுவாமியோட அனுகிரகத்தினால்தான் இவாளுடைய சம்பந்தம் இவாளுடைய கிருப்பையெல்லாம் நம்ம கிடச்சிருக்கிறதே. அப்படி அதனால் இங்கே இது மாதிரி நல்லபடியாக நடந்திருக்கு. அது இன்றைக்கி எடுத்துட்ட விஷயமும் அவர் சொன்னாமல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை ஸ்ரீமதி அழகேசனுடைய விவரணத்தை கொண்டு பண்ணிட்டாக்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதை சேவிச்சா அந்த பங்கியை சேவிச்சாலே நம்ம சாரபோதியில் பாதி புரிஞ்சா மாதிரி அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம். அதை எடுத்துட்டு ஸ்ரீகாரிய சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணார். அவள் எல்லாருக்கும் ஐஸ்வர் சுவாமி, ஸ்ரீகாரிய சுவாமி, வில்லிவலம் ஆராதர் சுவாமி அவள் எல்லாருக்கும் நம்மளுடைய கிருத்தஜ்ஞதை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப அழகாக ஒரு சங்கீர்த்தனத்தோடு துவக்கி வச்ச நம்ம தீபரேகா அவளுக்கு நம்மளுடைய தன்யவாதங்கள் உரித்தாகட்டும். இங்கே இருக்கிற பாகவதாள் முக்கியமாக இந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஒரு விசேஷம். அழகாக ஆராதர் சுவாமி சார் இங்கே மாலவன் 7 இடம்
இன்னும் இங்கே வராத, இங்கே எழுந்தாலும் வராத பெரியவாளே கிடையாது. எல்லா யதீஸ்வராளாக இருக்கட்டும், அப்புறம் பாகவதாளாக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே வந்து இங்கே எழுதி அனுகிரகம் பண்ண ஒரு இடம். நம்ம ஸ்ரீமதி அழகிசிங்க வில்லியம் ஸ்ரீமதி அழகிந்து சாய்க்கிற வழக்கம். அங்கே வந்து அகோநலத்துடைய மெட்ராஸுக்கு பிரான்ச் அது அப்படின்னு. மெட்ராஸ் ஒரு பிரான்ச், சேலையூர் பிரான்ச்னா அதுக்கு இது பிரான்ச், சப் பிரான்ச் மாதிரி தான் அப்படி சொல்லுவா. ஏன்னா இங்கே ஒரு 20 வருஷம் இங்கே வந்து எல்லா பெரியவாளும் எழுதிருக்கான்னு ஒன்று. மன்னாடி சுவாமியுடைய இது காலக்ஷேபம் நடந்த இடம். ஒவ்வொரு கல்லும் இங்கே வந்து பகவத் விஷயம் சொல்லுவீங்க, அப்படி ஒரு இடம் இது. அதனால் இந்த இடத்துல இதுவும் நடக்கிறதுங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷயம். எல்லோரும் நமக்கெல்லாம் பாக்கியமாக அது நடந்துன்னு இருக்கு. இப்போ இதே இதில் வந்து வருஷம் நம்ம வந்து ஸ்ரீமதி அழகிசிங்கருடைய வில்லியம் ஸ்ரீமதி அழகிசிங்கருடைய திருநட்சத்திரத்தை ஒட்டி சதஸ் நடந்துருக்கு. இது வந்து நம்ம மன்னாடி சுவாமி நமக்கு ஆரம்பித்து கொடுத்த ஒரு அந்த பாணி அது. அதில் இந்த வருஷத்திய சதஸ் அடுத்த சனிக்கிழமை 30ஆம் தேதி உத்திரட்டாதி, கார்த்திகை உத்திரட்டாதி அழகிசிங்கருடைய திருநட்சத்திரம். அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஐஸ்வர் சுவாமி, இன்னொரு ஐஸ்வர் சுவாமி இருக்கார், ஸ்ரீனிவாசார் சுவாமி. இவ்வாத்தில் இங்கே சத்யநாராயண கோயிலுக்கு எதிர்க்க இருக்க அவருடைய புது கிரகம், அந்த இடத்துல அவாத்தில் நடக்கிறது அடுத்த சனிக்கிழமை. அங்கேயும் எங்கள் எல்லோரும் இது மாதிரி அங்கேயும் எல்லாரும் வந்துருந்து மத்தியானம் 1 மணிக்கு அங்கே நடக்கிறது. வழக்கம் போல் காணிம்பாக்கம் சுவாமி அவர் எழுந்துள்ளி அவரும் அத்தியட்சத்தோடு அவருடைய ஆதியட்சத்தில் நடக்கிறது. அங்கேயும் எல்லோரும் இது மாதிரி எல்லாம் நடந்துக்கணும், வந்து எழுந்து அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். மேற்கொண்டு வித்வான்களுக்கு சம்பாவனாகும். அதுக்கப்புறம் பிரசாதம், பெருமாளுடைய பிரசாதம் நிறைய சமிருத்தியாக இருக்குது. எல்லாம் அதை ஸ்வீகரிச்சுட்டு அப்புறம் பகவத் பிரசாதம் இப்போ காதுக்கு நிறைய கிடைச்சாச்சு. அதனால் வயிற்றுக்கும் சரி அந்த பிரசாதத்தோடு போகணுன்ட்டு கேட்டுக்கிறோம்.